அவரும் எழுந்து நின்று கர்த்தரை நாம் ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவர் கிருபை நம்மை விட்டு விலகாமலும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கிறபடியால் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு அவரில் அன்பு கூர்ந்து அவரை ஆராதிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை உயர்த்தி, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறபடியால் பகலிலே மேகஸ்தம்பமாக, இரவிலே அக்னி ஸ்தம்பமாக நம்மை வழி நடத்தி நம்மோடு கூட என்றென்றும் தங்கி இருக்கிறபடியால் நல்ல கரங்களை தட்டி இன்னும் உற்சாகமாக இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. கடந்த வாரமெல்லாம் எத்தனையோ அலைச்சல்கள், எத்தனையோ போராட்டங்கள் நடுவிலே நாம் ஒருவேளை கடந்து சென்றிருக்கலாம். ஆனால் அத்தனைக்கும் மத்தியிலும் கர்த்தருடைய சமூகம் நம்மோடு இருந்ததே, நம்மை வழி நடத்தினதே, நமக்கு ஆலோசனை தந்ததே, நம்மை வாழ வைத்ததே. இந்த ஓய்வு நாளிலும் வந்து அவரை ஆராதிக்கும்படி நமக்கு கிருபை செய்தாரே, அதை நினைத்து நன்றியோடு நாம் அவரை நோக்கி பார்ப்போம். இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்றி, இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்றி, இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே. தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. தாவீது போன இடத்தில் எல்லாம் தேவனாகிய கர்த்தர் அவனை காப்பாற்றினது போல நம்மையும் இதுவரைக்கும் காப்பாற்றி நடத்தி வந்தாரே. அவருடைய சமூகம் நம்மை விட்டு விலகாமல் நமக்கு துணையாக உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்மோடு இம்மானுவேலராக அவர் நம்மோடு இருப்பதற்காக
அதை நினைத்து நன்றியோடு அவருடைய முகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடணும், உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் ஈந்திடுமே என்று நாம் பாடும்போது கர்த்தருடைய உன்னத பலன் நாம் ஒவ்வொருவரையும் நிரப்பும். வலது கரத்தை உயர்த்தி என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும், என்னை கைவிடாதிரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும், உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் ஈந்திடுமே, உமக்காக யாவும் சகிப்பே, உமது பலன் ஈந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, சமூகத்திலே உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே, உண்மையாய் வெட்கம் அடையே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே, உண்மையாய் வெட்கம் அடையே. தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே, தமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே. திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே. உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர், அவருடைய கோலும் அவருடைய தடியும் நம்மை தேற்றிக் கொண்டிருக்கிறது அல்லவா. புல்லுள்ள இடங்களில் நம்மை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிற கர்த்தருடைய வல்லமையான நடத்துதல், அவருடைய மகிமை நம்மை மூடியிருக்கிறதே. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும், என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன். கரங்களை உயர்த்தி முழு மனதோடு தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா. தாமதன்பை கண்டடைந்தே, தேவ
சமூகத்திலே. தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் மகிமை செலுத்துகிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சந்தோஷமாக கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும், அவருடைய வலது பாரிசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம் எப்படிப்பட்டது? தற்காலிகமானது. ஏதோ ஒன்று கிடைத்தால் சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அது தற்காலிகமானது தான். ஒரு புதிய பொருளை வாங்கினால், ஒரு புதிய மொபைல் வாங்கினா, புதுசாக ஒரு டிவி வாங்கினா, ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினா, ஒரு ப்ரமோஷன் வாங்கினா, ஒரு வீடு கட்டினா, ஒரு கார் வாங்கினா, ஒரு பைக் வாங்கினா, ஏதோ ஒன்று நமக்கு கிடைத்தால் நமக்கு சந்தோஷமாக தான் இருக்கணும். ஆனால் அந்த சந்தோஷமெல்லாம் தற்காலிகமானது. எந்த சந்தோஷம் நிரந்தரமானது என்று வேதம் சொல்கிறது? அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில் மெய்யாகவே அவருடைய இரத்தத்தாலே கழுவப்பட்டு அவரை துதிக்கும் போது நம்முடைய இருதயத்தில் பிறக்கிற சந்தோஷம், அது நித்திய பேரின்பம். நல்ல கைதட்டி என்றும் ஆனந்தம். யார் தரா? என் இயேசு தருகிறா. அதனால் தான் கை கால்கள் தொழுமரத்தில் கட்டப்பட்ட சூழ்நிலையிலும் கூட, அடிக்கப்பட்ட பின்பும் கூட, பவுலினாலும் சீலாவினாலும் கர்த்தரை அந்த நடு ராத்திரியிலே அந்த வேதனையின் மத்தியிலே பாடி துதிக்க வைத்தது எது என்றால் தேவனுடைய பிரசன்னம். அதுதான் அந்த சூழ்நிலையிலும் அவர்களை சந்தோஷமாக வைத்திருந்தது. இன்றைக்கும் ஏதோ பாடுகள், கட்டுகளின், உபத்திரவங்களின் நடுவிலே வந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நமக்கும் கூட, நாமும் கூட அப்படி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கும் போது அந்த பிரசன்னம், அந்த தேவ பிரசன்னம் நம்மை மாத்திரமல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொருவரையும் விடுதலையாக்க வல்லமை உள்ளது. நல்ல கைகளை தட்டி தேவ பிரசன்னம், தேவ சமூகம், தேவ மகிமை மாறாதது, விலகாதது, மறையாதது. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்போம். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்போம். துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம்.
அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன். நல்லா துதிப்போம், கைகளை தட்டி. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு, வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார், பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன். நல்லா துதிப்போ. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன், சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு, சாத்தானின் சகல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. நல்லா துதிப்போம். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு, ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார், உன்னோடு இருந்து விடுதலை கொடுத்து உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை, தேவனை சார்ந்து என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம், அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா. நல்லா கை அசைத்து ஓ அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன். நல்லா வாயை திறந்து இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன். தேவ பிரசன்னம், தேவ மகிமை. துதிப்பேன். எல்லா கட்டுகள், எல்லா கவலை, எல்லா கண்ணீர், எல்லா நெஞ்சின் பாரங்கள், தீர்க்க முடியாத வியாதிகள் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது நீங்குகிறது. The name of Jesus Christ of Nazareth be delivered in the name of Jesus. இன்று நீ கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் காண்பதில்லை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே. கையா அல்லேலூயா.
உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். அவர் செட்டைகளிலே அடைக்கலம் புகுவாய். கடந்த நாட்களிலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான முறை இந்த சங்கீதத்தை வாசித்திருக்கிறோம், பாடியிருக்கிறோம். ஆவியானவர் ஒன்றை உணர்த்தினார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். சிறகுகள், he will protect you, he will cover you with his wings. அவருடைய இறக்கைகளால், சிறகுகளால் நம்மை அவர் மூடிக்கொண்டிருக்கிறாராம். அதை நான் நினைத்து பார்க்கும்போது, சற்று தியானித்து பார்த்தால், ஒரு கோழி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய செட்டைகள் சிறகுகளுக்குள்ளே எப்படி மூடி வைத்திருக்கிறது பாருங்கள். அந்த சிறகுகள் எப்படிப்பட்டது? மென்மையானது. மிகவும் மென்மையான பொருட்களை எல்லாம் அந்த இறகுகளை கொண்டு செய்வதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவ்வளவு மென்மையான தன்மையுடையது. ஆனால் அதே இறகுகள் அந்த குஞ்சுகளை கழுகிலிருந்து பாதுகாக்க வல்லமை உள்ளது. எதிரிகளிலிருந்து, சத்துருக்களிடத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது கர்த்தருடைய செட்டைகள். அது மாத்திரமல்ல, எவ்வளவு வெப்பமான கோடையாக இருந்தாலும் அந்த சிறகுகளுக்குள்ளாக அந்த குஞ்சுகள் மறைந்து கொள்ளும் போது அவைகளுக்கு அது குளிர்ச்சி தருகிறது. அதே போல் எவ்வளவு அதிகமான கடும் குளிராக இருந்தாலும் அந்த சிறகுகளுக்குள்ளே அவைகள் ஒளிந்து கொள்ளும் போது அவைகளுக்கு அது கதகதப்பை தருகிறது. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் உயர்வு வரக்கூடும், தாழ்வு வரக்கூடும், அக்கினி போன்ற அனுபவங்கள் வரக்கூடும், குளிர்ந்த அனுபவங்கள் வரக்கூடும், மிக கடுமையான சூழ்நிலைகளை சந்திக்கக்கூடும். ஆனால் கர்த்தர் தம்முடைய சிறகுகளாலே நம்மை மூடியிருக்கிறார். அவரை தாண்டி ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. அந்த கோழி என்ன செய்யுமா? பார்க்கும்போது சின்னதாக தான் இருக்கும் பாருங்க. அந்த தாய்க்கோழி அந்த இறகுகளை அப்படியே பெருசு பண்ணி பார்த்தா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்படி தானே ஜூம் பண்ண மாதிரி அந்த ரெக்கையை விரித்து அப்படி இருக்கும் பாருங்க. அது எதிரிகளை பார்த்து பயப்பட செய்யும். அப்படித்தான் நம்முடைய ஆண்டவர் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல, பட்சியைப் போல எருசலேமின் மேல் தம்மை நம்பியிருக்கிற அவருடைய பிள்ளைகளின் மேலே அவர் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் அதை விடுவிப்பார். பாடுவோம், அந்த அடியை மாத்திரம் போடுவோம். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நல்லா துதிப்போம். ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. கூப்பிடுங்க. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவான். நம்மோடு இருந்து விடுதலை கொடுத்து நம்மை உயர்த்துவான். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்த. நல்லா துதிப்போ. அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நல்லா துதிப்போ. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இரவின் பயங்கரம் பகலின் நம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலின் நம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா. உன்னத தேவன் தங்கும் உறைவிடம். அல்லேலூயா ஆனந்தமே,
அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்போம், துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நல்லா துதிப்போம், துதித்துக் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏதோ ஒரு பயத்தோடு இருக்கீங்க? பயத்தோடு இருந்தால் ஆனால் இப்போ பயம் இல்லை, அப்படி தானே? ஏதோ ஒன்றை நினைத்து நாம் பயப்படக்கூடும். இப்படி நடந்து விடுமோ? வாழ்க்கையிலே 99% நாம் எதற்கு கவலைப்படுகிறோம் தெரியுமா? எது நடக்காதோ அதை நினைத்து கவலைப்படுகிறோம். சற்று நம்ம இந்த வருடத்தை திரும்பி பார்த்தோம் என்றால் எத்தனையோ காரியமெல்லாம் நடந்துரும்னு சொல்லி நம்ம நினச்சோம். ஆனால் இப்போ நினச்சி பாருங்கள், அவைகள் எதுவும் நம்மை அணுகாதபடி கர்த்தர் அதிசயமாய் நம்மை நடத்தி வந்தார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என் ஜனங்கள். பக்கத்தில் சொல்லுங்க, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. மறைந்த அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் உள்நாட்டு போரினால் மிகவும் பாதிக்கப்பட்டு கடுமையான நெருக்கடி, முக்கியமான முடிவுகளை எல்லாம் அவர் எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் அரசாட்சி செய்து கொண்டிருந்தார். அந்த சூழ்நிலையிலும் அவர் கர்த்தரை ஒவ்வொரு நாள் அதிகாலை நேரத்திலும் எந்த மனிதரை பார்ப்பதற்கு முன்பாகவும் கர்த்தரை அவர் தேடி போய்விடுவாராம். ஒரு நாள் அவர் அறையிலிருந்து அதிகாலை நேரத்திலே போர் சம்பந்தமான முக்கியமான ஒரு முடிவு எடுக்கும்படி இராணுவ தளபதிகள் எல்லாம் வந்து அவரை சந்திக்க வந்தார்கள். ஆனால் அவருடைய அறை வெள்ளை மாளிகையிலே பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் அறைக்குள்ளே அவர் யாரோடு கூட ஏற்கனவே பேசிக்கொண்டிருந்ததை கேட்டார். நமக்கு முன்பாகவே யாரோ வந்து விட்டார்களே என்று சற்று நேரம் காத்திருந்து விட்டு பிறகு அவர் கதவை திறந்து வெளியே வந்தார். ஐ வாஸ் டாக்கிங் டு த காட் ஆஃப் ஹெவன் அண்ட் எர்த். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே நான் பேசிக்கொண்டிருந்தேன். அதுதான் அவருடைய வெற்றிக்கு, இன்றைக்கும் அவரை பற்றி நாம் பேசுவதற்கு அது முகாந்தரமாக இருக்கிறது. கருப்பின மக்களின் விடுதலைக்காக கடுமையாக போராடி அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை அவர் மீட்டார். அவருடைய வேதம் அவர் மறைந்த பிறகு அவருடைய வேதத்தை திறந்து பார்த்தால் சங்கீதம் 34 உள்ள வசனத்தின்படியே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டார் என்ற வசனம் மிகவும் அழுக்கடைந்ததாய் பலமுறை கோடிடப்பட்டதாய் இருந்ததாம். அப்படி என்றால் அந்த வசனம் அவரை தேற்றி அவர் பயத்திலிருந்து விடுதலையாக்கியது போல இன்றைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வசனம் நம்மையும் கூட என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து. அப்படின்னா நான் கூப்பிட்றதை அவர் கேட்டு என் எல்லா தேவையில்லாத பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி மீட்டார். நல்லா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதனால தான் நாம் அவரை மறந்து போயிடவே கூடாது. எந்த நிலையில் இருந்தாலும் வந்த நிலையை மறவாதே. பாடுவோமா? உம்மை மறவேன், உம்மை மறவேன் என் இயேசையா, உம்மை மறவேன், என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் இயேசையா உம்மை மறவேன், என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் இயேசையா உம்மை மறவேன், என் இயேசையா உம்மை மறவேன், உம்மை மறவேன், உம்மை மறவேன், என் இயேசையா உம்மை மறவேன், என் தாழ்வினில் என்னை. என் இயேசையா உம்மை மறவேன், என் தாழ்வினில். என் இயேசையா உம்மை மறவேன்,
என் ஏசையா உம்மை மறவேனா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள் 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. 1000 10,000 அதற்கு மேலையா. என் ஏசையா உம்மை மறவேனா. என் ஏசையா உம்மை மறவேனா. உம்மை மறவேனா. என் ஏசையா உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் ஏசையா உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் ஏசையா உம்மை மறவேனா. என் ஏசையா உம்மை மறவேனா. ஆபத்து நாளிலே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், because he has known my name, I will set him on high. நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். With long life shall I satisfy him and I will show him my salvation. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமையை நாம் விளங்கிக் கொள்ளும்படி அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கன்மலையும் மீட்பரும் நீர்தானையா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கன்மலையும் மீட்பரும் நீர்தானையா. கன்மலையும் மீட்பரும் நீர்தானையா. கன்மலையும் மீட்பரும் நீர்தானையா. என் ஏசையா உம்மை மறவேனா. என் ஏசையா உம்மை மறவேனா. உம்மை மறவேனா. உம்மை மறவேனா. என் ஏசையா உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என் ஏசையா உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை என் ஏசையா. ஓ என் ஏசையா. என் ஏசையா உம்மை மறவேனா. என் ஏசையா உம்மை மறவேனா. என் ஏசையா உம்மை மறவேன். என் தாழ்வினில் என் ஏசையா உம்மை மறவேனா. என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் ஏசையா. வலது கரத்தை உயர்த்தி அப்படியே அர்ப்பணிப்போமா. என் ஏசையா ஹல்லேலூயா. அவருடைய இனிய பிரசன்னம் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கு. கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி அவரை நீங்கள் எப்படி வேண்டுமென்றாலும் கூப்பிடலாம். அவர் ஏசையா, ஏசப்பா, ஏசுராஜா. மாறாவின் கசப்பை எல்லாம் மதுரமாய் மாற்றுகிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார்.
நாம் போகிற பாதை எல்லாம் நம்மை அவர் தனியே விடுவதில்லை. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பலம் கொண்டு திடமனதாயிரு. என் ஏசையா உம்மை மறவேனா, என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் ஏசையா உம்மை மறவேனா, என் ஏசையா உம்மை மறவேனா. நல்லா கைகளை தட்டி முழு பலத்தோடு முழு மனதோடு கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் பிரியமுமான ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டுமாம். அப்படி என்றால் நாம் செய்ய நினைக்கிறதை, நம் மனம் விரும்புகிறதை எல்லாம் செய்யாமல் ஆண்டவருடைய மனம் விரும்புகிறதை நாம் செய்ய நம்மை அர்ப்பணித்து நாம் அவருக்காக வாழ்வதே நாம் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நல்லா கையை தட்டி அப்படி நாம் வாழும்போது, அப்படி தேவ சமூகத்தில் நாம் நிலைத்திருக்கும் போது, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கும் போது, பசி உள்ளவனுக்கு நம்முடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கும் போது, நம்முடைய மாம்சமானவனுக்கு நம்மை ஒழிக்காமல் இருக்கும்போது, ஏசாயா 58 இப்படி சொல்கிறது, அப்பொழுது நீ கூப்பிடும் பொழுதே கர்த்தர் உனக்கு உத்தரவு கொடுப்பார். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. பக்கத்தில் கை, ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரா? நம்மோடு தான் இருக்கிறார். நம்ம பார்க்க முடியவில்லை என்றாலும் நம்மோடு கூட தான் இருக்கிறார். என்னை விட்டு விலகாத ஆண்டவர். ஒரே ஒரு நேரத்தில் தான் ஆண்டவர் நம்மை விட்டு விலகுவார். ஒருவர் இப்படி சொல்வார்கள், சத்துருவானவன் வரும்போது தெரியாது, அப்படிதானே? எப்படி உள்ளே போகிறான்னு தெரியாது. யூதாசுக்குள் பிசாசு புகுந்தான். துர்க்கிரியை செய்ய நாம் நினைத்து திட்டமிடும் போதே சத்துரு உள்ளே வந்துடுவான். உள்ளே வர்றது தெரியாது, ஆனால் அவன் வெளியே போகும்போது தெரியும். நம்மை அலை கிழித்து விட்டு போவான். அவனிடத்திலிருந்து நாம் விடுதலையானது வெளிப்படையாக தெரியும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஜஸ்ட் ஆப்போசிட், அதற்கு நேர்மாறானவர். நம்முடைய ஆண்டவர் உள்ளே வரும்போது நமக்கு தெரியும் ஆண்டவர் வந்துட்டாருன்னு சொல்லி. எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார்? அவர் உள்ளே இருக்கும்போது நமக்கு தெரியும், ஆனால் அவர் வெளியே போகும்போது அமைதியாக போயிடுவார். நாம் பாவம் செய்யும்போது நம்மை விட்டு விலகி போய்விடுவார். சிம்சோன் தேவ ஆவியானவர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் அவனுக்கு முன்பு இருந்த பலன் இருக்கிறது என்று அவன் கட்டுகளை அறுக்க முயற்சி செய்தான். ஆனால் முடியவில்லை. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். நம்முடைய வாழ்விலே ஒருவேளை எந்த பாவமாக சிந்தனையில் இருந்தாலும் இப்பொழுது அதை ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து வைத்துவிட்டு அவருடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் நாம் அவரை துதிக்கும் போது, என்னை விட்டு விலகாத ஆண்டவர், நீ ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர்,
மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர். பாடுவோம். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. எல்லா கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். அப்படியே நாம் எழுந்து நின்று, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் யாராம்? அவர் யெகோவா நிசி. எல்லாரும் சொல்லுவோமா? யெகோவா. ஏதோ கொஞ்சம் பேர் போனா போகுதுன்னு சொல்றதில்லை, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? யெகோவா நிசி. எல்லாருடைய வாய்களும் திறக்கணும். ஆண்டவர் அப்படிதான், உன் வாயை இருவாய் தர நான் அதை நன்மையால் நிரப்புவேன். நல்ல வாயை திறந்து, மனிதனுக்காக இல்லை, தேவனுக்காக சொல்லுவோம். யெகோவா நிசி. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். எல்லாம் சொல்லுவோமா? என்னோடு இருப்பவர். யெகோவா ராஃபா. இன்னும் சத்தமா? யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர். எனக்கு சுகம் தருபவர். இந்த பாடலை பாடும்போதே நாம் விசுவாசத்தோடு நம்முடைய சரீரத்தில் எந்த பலவீனமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே உம்மால சுகமாக்க முடியாத வியாதி ஒன்று இருக்கா உலகத்தில்? இல்லை. அவர் மருந்தே இல்லாமல் குணமாக்க வல்லமை உள்ள தேவன். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இன்று கண்ட எகிப்தியனை நீ ஒருபோதும் காண்பதில்லை. அவர் யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். பாடுவோமா? யெகோவா நிசி எந்த ஜெயமானவர். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர். யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ராஃபா எந்தன் சுகமானவர். யெகோவா ரூவா எந்தன் மேய்ப்பரானவர். யெகோவா ராஃபா எந்தன் சுகம் தருகிற தேவனே. வழுவாமல் என்னை என்றும் காப்பவர். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர். என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை மாறாத கிருபை எந்தன் வாழ்விலே. எல்லா கைகளை தட்டி பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன்,
தீபா கலா தூரனா தரனா மனாமரா தூரலா பரா. இன்னும் வாய்களை திறந்து சத்தமா ரபா லாக்கரா தூ. நல்லா கர்த்தரை துதிப்போமா, நல்லா விட்டு கொடுத்து. ஓ ரிபா லாக்கரா. எவ்வளவு அதிகமாக கர்த்தரை துதிக்குமோ அவ்வளவு வேகமா தேவ பிரசன்னம், அவ்வளவு அதிகமா தேவ வல்லமை உங்களை நிரப்பும். அவ்வளவு அதிகமா உங்கள் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்படுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடுதலையாக்கப்படுவீர்களாக. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. பாடுவோம். என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீர். நல்லா விசுவாசத்தோடு. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே, அவர் வார்த்தை மேலே எப்படி இருக்கணுமா? சார்ந்து இருக்கணும். சார்ந்து இருக்கிறது அப்படின்னா அது மேலே நம்பிக்கையாக இருப்பது. அது வார்த்தை இல்லைன்னா வாழ்க்கை இல்லை அப்படின்னு இருக்கிறது தான் சார்ந்து இருக்கிறது. எத்தனை பேர் அப்படி சார்ந்து இருக்கிறோம்? வலது கரத்தை உயர்த்தி. அது வார்த்தை தான் நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. நம்ம கவலைப்படும் போது அது வார்த்தை சொல்லும், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நம்ம எதையா நினச்சி ரொம்ப பாரப்படும் போது ஒரு வார்த்தை பேசும், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டான். எல்லாரும் நம்மளை கைவிட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம அங்கலாய்க்கும் போது ஒரு வார்த்தை சொல்லும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாத மகனே மகளேன்னு சொல்லி அவர் நம்மோட பேசுகிறாரா? எத்தனை பேரோடு பேசுகிறாரு? வேதத்தின் மூலமாய் பேசுவார், நம்முடைய இருதயத்திலே பேசுவார். மரண இருளின் பள்ள தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ள தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் எங்க அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா,
கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் அத்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்த தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. எந்த மாறாத கிருபை. ஒரு புதிய வல்லமை. மலைகள் விலகி போனாலும் ஒவ்வொருவரையும் ஆவியானவர் இப்பொழுது பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நொறுக்கப்பட்ட இருதயங்களை ஆவியானவர் தேற்றிக் கொண்டிருக்கிறார். காயமடைந்த இதயங்களை கர்த்தர் காயம் கட்டி கொண்டிருக்கிறார். கட்டுகளிலிருந்து, கண்ணீரிலிருந்து, சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து குமாரன் இயேசு கிறிஸ்து தேவ குமாரன் உங்களை விடுதலையாக்குகிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். எல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஓ உமக்கு நன்றி ஆவியானவரே. we thank you Lord. ஓ உமக்கு நன்றின்னு சொல்லுங்க அப்பா. thank you Lord. ஆண்டவரே சொல்லுங்க, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுங்க. அப்படிதான் நாம் சில நேரம் அவரை மறந்துட்டாலும், நம்ம எப்போ அவரை கூப்பிட்டாலும் அவர் நம்ம சத்தத்தை கேட்குறார் பாருங்க. நம்ம கூப்பிட மாட்டோமா என்று காத்து கொண்டு இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன்னு சொன்னார். அவர் உயர்ந்தவருங்க. கொஞ்ச நேரம் நம்ம தேவைகளை எல்லாம் மறந்துட்டு, ஏன்னா என் தேவைகளை எல்லாம், என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசு தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி தம்முடைய மகிமையிலே நிறைவாக்குவார். அதெல்லாம் மறந்துட்டு அவர் எவ்வளவு பெரியவர்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அதை தியானித்து கர்த்தரை ஆராதித்து நிறைவு செய்வோம். அவர் எல்லாவற்றிலும் மேலானவர். சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று. உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவர் எல்லாவற்றிற்கும் தலையானவர், உயர்ந்தவர், மகிமை பொருந்தியவர். அவருடைய வல்லமை மகிமை அளவில்லாதது. எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர். உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவனில்லை, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே. எஸ், நீரே நீர் மாத்திரமே. நீரே நீர் மாத்திரமே. ஒரு நீர் மாத்திரமே. ஒருவர்
ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே, நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. We give you all the glory. மகிமை 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 மகிமை. நல்ல கையை தட்டி அவருக்கு மகிமை, அவருக்கு மகிமை. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. நீரே நீர் மாத்திரமே. ஆம் தகப்பனே, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு எங்களுக்குள்ளாக நிலைத்திருந்து உம்முடைய வார்த்தையினால் எங்களை தேற்றி போஷித்து போதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் துதி கனம் மகிமை யாவும் உங்களுக்கு செலுத்துகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். ஆமென், ஸ்தோத்திரம். உபாகமம் நமக்கு என்னச்சுன்னா 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடந்த வாரத்தில் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஒரு 3 வாரங்கள் நம்ம தியானித்தோம். இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்தார். ஏசாயா 52:12 கர்த்தர் நமக்கு முன்னாலே போவார், அவர் பின்னால் இருந்து உங்களை என்ன செய்வார், காக்கிறவராக இருப்பார். ஆண்டவர் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் யாருடைய வாழ்க்கையில் தேவன் என்னச்சுன்னா முன்னாலே போவார் என்பதை குறித்து என்னச்சுன்னா ஆண்டுடைய சபையில் என்னச்சுன்னா அது அறிவிக்கப்பட்டது. யாருக்கு முன்னால் போவார்? அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு முன்னால் ஆண்டவர் என்னச்சுன்னா போவார். 2வது இரவு பகலும் கூப்பிடுகிற ஜாமக்காரராகிய அவரால் என்ன தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அவரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு முன்பாய் போவார். 3வதாக என்னச்சுன்னா ஆண்டவர் என்னச்சு யாருக்கு முன்னால் போவார்? எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு முன்பாக போவார். 4வதாக பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமாய் வாழுகிற பிள்ளைகளுக்கு முன்பாக போவார். அவர் போகும் பொழுது என்ன நடக்கும் என்பதை அந்த 52ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களோடு கூட பேசணும். அவர் போகும்போது என்ன நடக்கும்? எந்த ஸ்தானத்தை இழந்தோமோ அதே ஸ்தானத்திற்கு ஆண்டவர் திரும்பி வர பண்ணுவார். எங்கேருந்து திரும்பி வர பண்ணுவா? அடிமைத்தனத்திலிருந்து, படுகொலியிலிருந்து, சிறையிருப்பிலிருந்து, வேதனையிலிருந்து, நெருக்கத்திலிருந்து, உபத்திரத்திலிருந்து நம்மை திரும்பி ஆசீர்வாதமான இடத்திற்கு திரும்பி வர பண்ணுவார். அது மட்டுமல்ல, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாய் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம். அது வியாதியோ இல்லை பலவீனமோ இல்லை ஒரு இழப்போ, உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியத்திலையோ இல்லை மனுஷனுடைய வார்த்தையினாலேயோ செயல்னாலேயோ உங்கள் வாழ்க்கை நடந்த சில சம்பவத்தின் நிமித்தமோ நீங்கள் நினைச்ச காயப்படுத்தப்பட்டிருக்கலாம். தேவன் நம்மை ஆறுதல் படுத்துவார். தோத்திரம். 3வதாக என்னச்சுன்னா அவர் நமக்கு முன்னால் போய் என்ன செய்வார்? ஆண்டவருடைய பலத்தை என்னச்சுன்னா பராக்கிரம் உள்ள புயத்தை எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக ஆண்டவர் விளங்க பண்ணுவார். தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. முதல் வாரத்தில் 2வது வாரத்தில் என்னச்சுன்னா ஆண்டோடைய வார்த்தை, அவர் நமக்கு முன்னால் போவார். எங்கே போவார்? எதற்காக போவார்? வழி காட்ட, வழி நடத்த நமக்கு முன்னால் போவார். 2வது அவர் எதற்காக போவார்? அவர் நமக்கு என்னச்சுன்னா முன்பாக போய் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின என் சுதந்திரத்தை எனக்கு தருவதற்காக எனக்கு முன்னால் போவார். 3வது ஆண்டவர் எதற்காக போவார்? எனக்கு முன்னால் போய் என் சத்துருக்களை அழிக்கும்படி எனக்கு முன்னால் போவார். 4வது எதற்காக போவார்? அவர் கோணலை செவ்வையாக்குவதற்காக போவார். 5வது எதற்காக போவார்? தடைகளை நீக்க எனக்கு முன்னால் போவார். 6வது எதற்காக போவார்? அவர் என் கையில் ஒரு பொறுப்பு வைத்திருக்கிறார், அந்த பொறுப்பை என் கையில் கொடுத்து என்னை நடத்துவதற்காக அவர் எனக்கு முன்னாலே போகிறார். 7வது எதற்காக போகிறார்? எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். நானும் அங்கே போவேன். அல்லேலூயா. அதுதான் என்ன சின்ன ஸ்தோத்திரம். அவர் நமக்கு முன்னால் போயிருக்கிறார். தோத்திரம். கடந்த வாரத்தில் பேசின உபாகமம் 31:8
கர்த்தர் தாமே உனக்கு முன்னாய் போகிறவர். அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதல். நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். ஆண்டவருக்கு மகிமை. போனவர் கர்த்தர் உன்னோடே கூட இருப்பார். அவர் யாரோடு கூட இருப்பார்? கர்த்தருக்கு முன்பாக யார் பிரியமாக இருக்கிறாங்களோ அவங்க கூட இருப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். அவர் யாரோடு கூட இருப்பார்? தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற யாரோ அவங்க கூட இருப்பார். யாரு கூட அவர் இருப்பார்? தேவனுக்கு விரோதமாய் துரோகம் செய்யாத ஜனங்களோடு அவர் இருப்பார். அவர் யாரோடு கூட இருப்பார்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, நன்மையை தேடுகிறவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார் என்று போன வாரத்தில் என்னச்சுன்னா அவங்களோடு கூட பேசினேன். ஆமென், ஸ்தோத்திரம். யார் இருப்பார்? இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நம் நடுவே இருப்பார். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் இம்மானுவேலர், அவர் நம்மோடு இருப்பார். வார்த்தையாய் இருக்கிற தேவன் மாமிசமாகி ஆவியினாலும் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினா அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இதை குறித்து என்னச்சுன்னா கடந்த வாரத்தில் பேசினேன். இன்றைக்கு என்னச்சுன்னா அவர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு நடக்கிற நன்மைகள் என்ன, தேவன் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் என்ன? வசனத்தை வாசிக்கலாம். அவர் உங்கள் கூட இருந்தால், என் கூட இருந்தால், நம்முடைய சபையோடு இருந்தால் என்ன நடக்கும்? அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 11:21 வாசிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் என்ன செய்தார்களாம்? திரும்பினார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த ஒரு மனிதனோடு, எந்த ஒரு மனுஷியோடு, எந்த ஒரு சபையோடு கர்த்தர் இருக்கிறாரோ அவர்களை சுற்றியும் ஜனங்கள் வருவார்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது ஒரு பெருக்கம் நமக்கு என்னச்சுன்னா உண்டாகும். ஆமென், ஸ்தோத்திரம். நீ பெருகுவாய். ஆண்டவர் என்னச்சன ஸ்தோத்திரம். எங்க இருக்கிற? உங்க தொழிலில் இருக்கிறாரா? உங்க வேலையில் இருக்கிறாரா? உங்க படிப்பில் இருக்கிறாரா? ஆமென், ஸ்தோத்திரம். அவர் இருக்கிற இடத்துல பெருக்கம் கண்டிப்பாய் உண்டாகும். அல்லேலூயா. வசனம் 2 புத்தகம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. ஆசாவை குறித்து அங்கே சொல்லப்பட்ட அவன் யூதா பென்யமின் ஜனங்களையும் அவர்களோடு கூட எப்ராயிமிலும் மனாசாயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாய கர்த்தர் என்னச்சுன்னா ஆசாவோடு கூட இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலில் இருந்த திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் வந்து என்ன செய்தார்களா? சேர்ந்தார்கள். தோத்திரம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுடைய திறமையினாலேயோ, ஒரு மனிதனுடைய தாளந்தினாலேயோ, ஒரு மனிதனுடைய அழகினாலேயோ ஒரு மனிதனோடு இணைக்கப்படுவது அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு இருந்தால், அல்லேலூயா, கர்த்தர் நம்முடைய சபையோடு இருந்தால், அல்லேலூயா, கர்த்தர் நம்முடைய ஆராதனையோடு இருந்தால், நம்முடைய ஜபத்தோடு இருந்தால், ஆண்டவர் நம் மத்தியிலே ஜனங்களை எல்லா திசையிலிருந்து கொண்டு வந்து சேர்க்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு அழகு முக்கியமல்ல, அதுக்கு பணம் முக்கியமல்ல, அதுக்கு புகழ் முக்கியமல்ல, அதுக்கு பிரஸ்தாபம் முக்கியமல்ல, அதுக்கு தேவை இயேசு. அல்லேலூயா. எங்கே ஆண்டவர் இருக்கிறாரோ அங்கே பெருக்கம் உண்டாகும். உங்க வேலையில் ஒரு பெருக்கம் வேணுமா? கர்த்தர் உங்க வேலையில் கூட இருக்கணும். உங்க தொழில ஒரு பெருக்கம் வேணுமா? ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்க கூட இருக்கணும். உங்க குடும்பம் ஒரு பெருக்கம் உண்டாகணுமா? உங்க குடும்பத்தில் கர்த்தர் இருந்தால் உங்கள் குடும்பம் ஒரு பெருக்க நிலைமையை நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமென். பெருகுவது மட்டுமல்ல, வளருவீர்கள். அல்லேலூயா. எது என்ன செய்வீங்க? வளருவீர்கள். எது வளரும்? எது வளரும்? ஆமென், ஸ்தோத்திரம். வளருவதற்கு என்னச்சுன்னா எது வளரும்? ஜீவன் உள்ளதெல்லாம் வளரும். எதெல்லாம் வளரும்? ஜீவன் உள்ளதெல்லாம் வளரும். ஆமென், ஸ்தோத்திரம். ஜீவன் இல்லாதது வளர முடியாது. அடுத்து எந்த பூச்சிகள் என்னச்சுன்னா அதுல என்னச்சுன்னா எதா என்னச்சுன்னா பூச்சிகள் தாக்கி இருந்தா, எதை நோய்கள் தாக்கி இருந்தா அது வளர்ச்சி அடைய முடியாது. ஆமென், ஸ்தோத்திரம். அது என்னச்சுன்னா அப்படியே கரளையா மாறிடும். ஆமென், ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் என்னச்சுன்னா கர்த்தர் இருந்தா எந்த பூச்சி அடிக்காது. ஆமென், ஸ்தோத்திரம். எந்த என்னச்சுன்னா வியாதிகள் வந்து நம்மை குறுக பண்ணாது. நாம் வளர கர்த்தர் கிருபையை தருவார். பெருகுவது மட்டுமல்ல, அம்மை வளர கர்த்தர் உதவி செய்வார். 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அம்மை 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தில் அம்மை சாமுவேலை குறித்து வாசிக்கிறோம். சாமுவேல் வளர்ந்தான். அல்லேலூயா.
சாமுவேல் வளர்ந்தான். எதில் வளர்ந்தான்? அவனுடைய தாயும் தகப்பனும் அவன் நினைச்சின அவனுக்கு அவன் குடும்பத்தின் நிந்தை மாறின உடனே அவன் நினைச்சின பால் மறந்த பின்பாக, தன் தாய் பால் மறந்த பின்பாக அவனை ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அவன் தேவ சந்நிதியில் வளர்ந்தான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தில் வளர்ந்தான், தேவனுடைய வார்த்தையில வளர்ந்தான், தேவனுடைய கிருபையில வளர்ந்தான். அப்படி அவன் கர்த்தருக்குள்ள வளர்ந்தனால கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளும் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அடுத்த வசனத்தில் 20, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்சேபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலுக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வளருவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உங்கள் பேர் பிரஸ்தாபமாகும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் வளருவதற்கு கர்த்தர் உங்க கூட இருக்கணும். உங்க பொருளாதாரம் வளரணுமா? கர்த்தர் உங்க கூட இருக்கணும். ஸ்தோத்திரம். உங்க தொழில் வளரணுமா? கர்த்தர் உங்க கூட இருக்கணும். உங்க வேலையில் ஒரு மேன்மை வரணுமா? ப்ரமோஷன் வரணுமா? கர்த்தர் உங்க கூட இருக்கணும். உங்க குடும்பம் வளரணுமா? கர்த்தர் உங்க குடும்பத்தில் இருக்கணும். சபை வளரணுமா? கர்த்தர் நம்முடைய சபையில் இருக்கணும். எங்கே கர்த்தர் இருக்கிறாரோ அந்த ஜீவனுள்ள தேவன் இருக்கிற இடமெல்லாம் வளரும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வளரும். அல்லேலூயா சொல்லுங்க. அது ஒரு நாளும் கரைந்து போவதில்லை, ஒரு நாள் சூனியமாவதில்லை, ஒரு நாள் என்ன ஸ்தோத்திரம் குறுகி போவதில்லை. ஆண்டவர் இருக்கிற இடத்துல எந்த ஸ்தானமும் எந்த நிலையும் வளர்ச்சிக்குள்ளாய் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க. மூன்றாவதாக ஸ்தோத்திரம், பெரியவனாவாய். அவர் நம்மோடு கூட இருந்தால் பெரியவர்களாய் மாறுவோம். எப்படி மாறுவோம்? பெரியவர்களா. 2 நாளாகமம் 1:1 வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 1:1 தாவீதின் குமாரனாகிய சாலோமன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாய கர்த்தர் அவனோடே இருந்து அவனை மிகவும் எப்படி ஆக்கினாரு? பெரியவர்களாக்கிட்டார். எப்படின்னா வளர்த்தி இல்லையா? இல்லை. தோத்திரம். நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் பெரியவர்களாய் மாற்றுவார். இந்த சமுதாயத்தில் அவன் பெரிய ஆளுப்பா, அவன் குடும்பம் பெரிய குடும்பம்ப்பா. அவன் என்ன செய்ய இருக்கிற எல்லாத்திற்கும் மேற்பட்டவன். எல்லாருக்கும் எப்படிப்பட்டவன்? மேற்பட்டவன். தானியேலை குறித்து பாருங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமா பாருங்க. தானியேலை குறித்து பாருங்க. தானியேல் 6:3 பாருங்க, வசங்க. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். பெரியவன். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமென். அவனை குறித்து மொர்தெகாய் குறித்து வாசிக்கிறோம். அவன் பெரியவன். அவன் யாரு? பெரியவன். காவலாளி பெரியவன். காவலாளி பெரியவன். யோசேப்பு பெரியவன். அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சன ஸ்தோத்திரம். உங்களை பெரியவர்களாய் மாற்றுவார்கள். உங்கள் சமுதாயத்தை நீங்கள் நினைச்சன உங்க பேர் நினைச்சன உயர்ந்திருக்கும். உங்க குடும்பத்தார் மத்தியில் உங்க பேர் உயர்ந்திருக்கும். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்க பேர் உயர்ந்திருக்கும். ஸ்தோத்திரம். நீங்க தொழில் செய்கிற இடத்துல உங்க பேர் உயர்ந்திருக்கும். நீங்க குறுகி போக மாட்டீங்க. கர்த்தர் உங்கள் பேரை பெருமைப்படுத்துவா. நீங்கள் பெரியவர்களாய் இருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நினைச்சு நம்ம கூட இருந்தால் பெருகுவாய், வளருவாய், பெரியவனாவாய். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொன்ன? பெருகுவாய், வளருவாய், பெரியவனாய் மாறுவாய். அல்லேலூயா. ஆமென். இன்னொன்னு தோத்திரம். யோசுவா 6:27 பாருங்க. யோசுவா 6ஆம் அதிகாரம் 27 பாருங்க. இவ்விதமாய் கர்த்தர் யோசுவாவோடு இருந்தார். அவன் கீர்த்தி தேசமெல்லாம் பரம்பிட்டு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்ம வாசனை பெருகுதா? தோத்திரம். உங்க புகழ் பெருகுதா? உங்க கீர்த்தி புகழ்தா? உங்க செயல்பாடுகள் புகழப்படுகிறதா? எந்த ஒரு தேவ பிள்ளையோடு கர்த்தர் இருக்கிறாரோ அவங்களுடைய பேர் கீர்த்தி தேசம் அங்கும் வெளிப்படும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல உங்க பேர் பிரதானமான பேரா இருக்கணும். நீங்க தொழில் செய்யற இடத்துல மற்ற தொழிலை காட்டில உங்களுடைய தொழில் பிரதானமா இருக்கணும். உங்களுக்கு ஒரு கீர்த்தி வரணும். நீங்கள் வாழுகிற சமுதாயத்தில் எல்லாரை காட்டிலும் உங்கள் பேர் அந்த இடத்துல நினைச்சுனா உங்களுக்கு ஒரு புகழ் வரணும், கீர்த்தி உண்டாகணும். அதுக்கு காரணம் கர்த்தர் நம்மோடு இருப்பதினால் மட்டும்தான். அல்லேலூயா. ஐயா, என்னை யாருமே மதிக்க மாட்டுக்காங்க, யாருமே என்னை கண்டுகொள்ள மாட்டுக்காங்க. கர்த்தர் உங்க கூட இருந்தால் தானாவே புகழ் வரும்.
அல்லேலூயா. தானாவே புகழ் உங்களை தேடி வரும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஒரு நாள் என்ன சின்ன ஸ்தோத்திரம், நான் முன்னால் ஊழியம் செய்த இடத்துல ஒரு சகோதரன், நான் இந்த 2 வீலர் அந்த என்ன சின்ன சைக்கிள் தான் விடுத இடம் ஒரு ஸ்டாண்ட் இருந்து, அதில் என்ன சின்ன அந்த ஸ்டாண்டில் கொண்டு போய் என்ன சின்ன ஒரு நாள் விட போனவொன்னே அவர் என் கூட பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ பேசிகிட்டு இருக்கல என்னச்சுன்னா என்கிட்ட கேட்டார், இந்த அதாவது அவர் வந்து அப்போ தான் ரட்சிக்கப்பட்டு என்னச்சுன்னா அதாவது ஆண்டரை ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ளே வந்தவர். ஆனால் நம்ம சபைக்கு வரல, அவர் எந்த சபைக்கும் போகவும் இல்லை. அவர் சொன்னார், உலகத்திலேயே என்னச்சுன்னா உண்மையான ஒரு ஊழியக்காரர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியக்காரர் எங்கள் ஏரியாவில் பிரபலமான ஒருத்தர் என்னச்சுன்னா பேரை சொன்னான். சொல்லிட்டு என்ன, நீங்களும் என்னையா ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு வந்தது பாருங்க, என்னது இல்லை அது உங்களுக்கு எனக்கு கோபம் வரலை. எனக்கு வந்து என்னச்சுன்னா நான் மாறணும்னு நிரம்பினேன். இந்த வாயினால் சொல்லப்படணும் நான் வந்து யார், ஒரு தேவ ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லப்படணும்னு சொல்லி அன்னைக்கு இருந்து நான் நினச்சேன், இவன் வாயில் சொல்லாமல் இவன் ஸ்டாண்டில் வந்து பைக்கே போடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்தில் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே, இந்த ஊரில் என்ன ஒரு ஊழியக்காரன் நீ கொண்டு வந்திருந்தா இவங்க வாயினால் அறிக்கையிடணும். ஆண்டவரே, நான் ஊழியக்காரன் என்பதை எனக்கு விளங்க பண்ணும். நான் என்கிட்ட என்ன குறை இருக்கோ அதெல்லாம் என்னை விட்டு மாற்றி என்னை ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரன்னு சொல்ல நீ ஆண்டவரே என்னை அறிந்து கொள்ளத்தக்க எனக்கு கிருபையை தார ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அப்போ திடீர்னு சொல்லி என்னுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்து சொன்னார், பாஸ்டர் உங்களை வந்து இவர் தேடினார் பாஸ்டர், என்ன ஐயாவை காங்கவே இல்லை, முன்னால் இனியெல்லாம் ஒரு மனுஷனாயா அப்படின்னு சொன்னவன் இப்போ ஐயாவை காணவே இல்லையே அப்படின்னு. அதுக்கடுத்து நான் வண்டி எடுத்துகிட்டு அங்கே போனேன். ஐயா என்னையா காணவே இல்லை, நம்ம ஊரில் நம்ம இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதிரி ஒரு ஊழியக்காரன் யாரு, நம்ம பேர் மகிமைப்படணும், கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். அதுக்காக என் பேரை நீங்கள் எனக்கு கொஞ்சம் 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 நான் யாருன்னு தெரியுமா, எனக்கு ஒரு அதெல்லாம் வராதுங்களா, அந்த பாச்சாலாம் பழிக்காது இல்லையா. நம்மளை பெரியவங்களை காட்டிக்கொள்றதுனால பெருசாக நமக்கு வராது. கர்த்தர் நம்ம கூட இருந்தால் தானாக வரும். அல்லேலூயா. நம்ம கூட போன பொழுது நான் நினச்சேன், அந்த பார்வோன் கண்ட பசு மாதிரி தான் இருந்தேன். பார்வோன் கண்ட பசு பைபிள் வாசித்தவங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். பார்வோன் கண்ட பசு மாதிரி தான் இருந்தேன். அப்போ கல்யாணம்லாம் முடியலை. ஸ்தோத்திரம். ரொம்ப என்னச்சுன்னா பார்த்தீங்கன்னா எலும்பு தோலுமாக தான் இருப்பேன். அப்போ என்னை பார்த்து என்னச்சுன்னா எல்லோரும் என்னச்சுன்னா, எங்கப்பா இருக்க, நீ யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம அடிக்கடி இப்போ சுற்றிக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா. ஊர் சுற்றதுக்கு இல்லைங்க, ஊழியத்துக்கு தான். அப்படி அவர் போய் என்ன அப்போ நம்ம பார்த்து என்னச்சுன்னா எல்லோரும் நம்ம பார்க்கட்டும். நம்ம ஒன்று பார்த்தா அவங்க நினச்சிவாங்க, நீ யாருப்பா அடிக்கடி என்ன இந்த சைடெலாம் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு. உடனே நான் சொன்னேன், ஐயா நான் இந்த சபைக்கு நடத்துதையா அப்படின்னு. எங்கேயா நடத்த, அந்த புது பணக்காரங்க வீட்டு மாடியில் அப்படின்னு. அப்போ உடனே என்னச்சுன்னா, அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. அதான் ஊருக்கு மையம், அங்கே தான் எனக்கு ஆண்டர் இடம் கொடுத்தாரு உடனே இப்படி இருந்து என்னை வாடா போடான்னு பேசுனாங்க. ஒரு நாள் கூட நான் அவங்ககிட்ட வந்து என்னச்சுன்னா நான் பாஸ்டர், என்னை பாஸ்டர்னு கூப்பிடணும் அப்படின்னு நான் யார்கிட்டையும் சொன்னதே இல்லை. நான் வந்து அவங்கள பார்த்து அண்ணேம்பேன், அவங்கள அக்காம்பேன், அவங்க என்னை வாடா போடணும். ஏன் நான் இருந்த வீட்டுக்காரன் என்னச்சுன்னா அந்த அக்கா கூட என்னப்பா சாப்பிட்டையா அன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அக்கா ரட்சிக்கப்பட்டு பாஸ்டர் ஐயான்னு கூப்பிட்டாங்க. ஆமாம். அந்த ஊரில் இருக்கிற என்ன விஐபிகள் இருக்கிறாங்க, பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு உதாசீனமாக படுத்தப்படுகிறவங்க. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் எனக்கு சேர் எடுத்து போட்டு உட்காருங்கய்யா அப்படின்னு சொல்லுத அளவுக்கு கர்த்தர் மாற்றினான். ரொம்ப வருஷம் இல்லை, 20 என்னச்சு இது சர்ச்சுக்கு முன்னால் என்னச்சுன்னா இப்போ நடந்த மீட்டிங்கில் 25 வருஷத்துக்குள்ளே என்னச்சுன்னா தோத்துறோம் பேர் விளங்கிச்சு. பேர் என்னச்சு விளங்குது காரணம் ஒரே ஒரு காரியம், இயேசு நம்மோடு, இயேசு நம்மோடு, ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். ஒரு அலையில சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் இருந்தால் உங்க பேர் விளங்கும், கீர்த்தி வரும், புகழ்ச்சி வரும். நீங்க அதை தேடாதீங்க, அது உங்களை தேடி வரும். மதிப்பு உங்களை தேடி வரும். என்னை யாரும் என்னச்சுன்னா மதிக்க மாட்டுக்காங்க, என்னை எல்லாம் உதாசீனப்படுத்தாங்க, என்னை உன்னை கண்டுகொள்ளவே மாட்டாங்க. ஸ்தோத்திரம். உங்களை கண்டுகொள்ளனா இயேசு உங்களை கண்டுகொள்ள வேண்டும். அப்பதான் உங்களுக்கு பேர் வரும், புகழ்ச்சி வரும், கீர்த்தி வரும். அவனை வந்து என்ன ஸ்தோத்திரம். அவன் சொல்லுகிறான், நான் வந்து அவனுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டபோது அவன் சொல்லுதான், ஐயா
நான் என்ன சின்ன ஸ்தோத்திரம் பயந்து நடுங்குறேன். ஆண்டவர் சொல்ல, பயப்படாத, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னா, எந்த ஜனம் அவனை உதாசீனப்படுத்ததோ, எந்த சமுதாயம் அவனை உதாசீனப்படுத்ததோ, எந்த ஜாதி அவனை உதாசீனப்படுத்தினோ, அதே இடத்துல எல்லாருக்கும் முன்பாக கர்த்தர் அவனை கீர்த்திவார். தேசத்தில் பரம்ப கர்த்தர் உதவி செய்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் குடும்பத்தால் அசட்டை பண்ணப்பட்டு, சமுதாயத்தால் அசட்டை பண்ணப்பட்டு, சொந்த பந்தங்கள் அசட்டை பண்ணப்பட்டு, இல்லை உங்களுடைய எஜமானால் அசட்டை பண்ணப்பட்டு, உங்களோடு வேலை பார்க்கிற நபரால் நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டு, நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, இல்லை உங்கள் குடும்பத்தின் நபர்கள் கணவனாலோ மனைவினாலோ அமை ஸ்தோத்திரம் நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டு, படிக்கிற பிள்ளைகள் உங்களுடைய அமை ஸ்தோத்திரம் உங்கள் டீச்சர்ஸினால நீங்கள் அசட்டை பண்ணப்பட்டு சோர்ந்து போயிருந்தால், உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் உங்க கூட இருந்தால் புகழ் உங்களை தேடி வரும். அல்லேலூயா. உங்கள் கீர்த்தி வெளிப்படும். ஆண்டவர் நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்து என்ன சின்ன ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்ம கூட இருந்தா என்ன நடக்கும்? லூக்கா 1:66 பாருங்க. லூக்கா 1:66 பாருங்க. அமிஸ்தோத்திரம். லூக்கா 1:66 அவைகளை கேட்டவர்கள் எல்லாரும் தங்கள் மனதிலே அவைகளை வைத்துக்கொண்டு, இந்த பிள்ளை எப்படிப்பட்டதா இருக்குமோ என்றார்கள். கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளையோட இருந்தது. அந்த பிள்ளை எப்படி மாறிச்சு? 80 பாருங்க. 80 அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியில் பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் அந்தரங்கத்திலே இருந்தான். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பிள்ளை வளர்ந்தது, ஆவியிலே பலன் கொண்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் என்ன கர்த்தர் இருந்தால் நீங்கள் பலன் கொள்ளுவீர்கள். ஆமென். ஆவியிலே பலன் கொள்ளுவீர்கள், ஜபத்திலே பலன் உள்ளவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் சோப்லாங்கியா இருக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன ஸ்தோத்திரம் எல்லாத்திலையும் பலன் உள்ளவர்களா மாறுவீங்க. ஆராதிப்பதில் ஒரு பலன் இருக்கும். ஆராதனை ஆமை ஸ்தோத்திரம் ஆராதிக்கும் பொழுதே நமக்கு ஒரு பலனை கர்த்தர் தருவார். ஆமை ஆராதனை பலன், ஜபத்திலே பலன், வேத வசனத்திலே பலன், அமை ஸ்தோத்திரம் கர்த்தருக்காக செய்கிற காரியம் எல்லாவற்றிலும் நீங்கள் பலன் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்திலும் வளருவீங்க. அமை ஸ்தோத்திரம் கர்த்தர் கூட இருந்தால் உங்களுக்கு பலன் வரும். என்ன வரும்? பலன் வரும். உங்க சரீரம் பலன் அடையும். நீங்க பலவீனமா இருக்க மாட்டீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன வனாந்தரத்தில் நடத்தப்பட்டாங்க. ஆண்டவர்களை பார்த்து கேட்டா அமை ஸ்தோத்திரம், ஆனா ஒருத்தனு கூட ஒரு பலவீனம் இல்லை. மனசுல சோர்ந்து போனாங்களே தவிர அவங்க சரீரத்தில் இஸ்ரவேலுக்குள்ள பலவீனமானவன் ஒருவனும் இல்லை. ஆமே. கர்த்தருடைய சட்டைக்குள்ள தேவன் நம்மோடு இருந்தால் நாம் விசேஷமானவங்க தான். நம்மளை எந்த தீங்கு அணுகாது, எந்த பொல்லாப்பு அணுகாது, எந்த வல்லமை அணுகாது. எத்தனை சத்துருக்கள் வந்தார்கள், எத்தனை சூழ்நிலை கடினமாக இருந்தது, ஒன்றும் தம்முடைய பிள்ளைகளை சேதப்படுத்தவே இல்லை. அவர்கள் சோர்ந்து போகாதபடி மனதில் சோர்ந்து போனார்கள், ஆனால் சரீரத்தில் கர்த்தர் அவர்களை சோர்ந்து போக விடவே இல்லை. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கூட இருந்தா எப்பவும் நமக்கு ஆவியில் அனலா இருக்க முடியும், உற்சாகமா இருக்க முடியும். ஆமே. ஹல்லேலூயா. நம்ம ஒரு மாதிரி என்ன ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்க மாட்டோம். எப்போ பார்த்தாலும் சந்தோஷம். அப்பதான் பாட்டு வரும், எப்போ சந்தோஷமா இருங்க. ஆமா, நீங்க பாடுதே பெரிய சந்தோஷமா தான் பாடுவீங்க. ஆமா தோத்திரம். அதை ஏன் படிக்கிட்டு இருக்கட்டும். நல்ல கர்த்தருக்குள்ள பலன். ஹல்லேலூயா. அவர் இருந்தா என்ன நடக்கும்? பெருகுவாய், வளருவாய், அடுத்து பெரியவனாவாய், கீர்த்தி உண்டாகும், பலன் உண்டாகும். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன உண்டா? 2 சாமுவேல் 5:10 பாருங்க. 2 சாமுவேல் 5:10 தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். சேனைகளின் தேவனாய கர்த்தர் அவனோடே. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். விருத்தி அடைவீங்க. அலையில சொல்லுங்க. குறுகி போக மாட்டீங்க. உங்க குடும்பம் விருத்தி அடையும், உங்க பொருளாதாரம் விருத்தி அடையும், உங்க வேலை விருத்தி அடையும், உங்க தொழில் விருத்தி அடையும். அமை ஸ்தோத்திரம். உங்களுக்கு ப்ரமோஷன் மேல ப்ரமோஷன் வந்துகிட்டே இருக்கும். எல்லாத்திலும் ஒரு விருத்தியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அப்ப தேவன் நம்ம கூட இருந்தால் என்ன வரும்? விருத்தி. அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுவாங்க இந்த கிராமத்தில் பார்த்துருக்கீங்களா, விருத்தியே இல்லைங்க அப்படிம்பாங்க. என்ன இல்லை? விருத்தி இல்லை அப்படின்னு என்ன? நல்லாவே இல்லை அப்படின்னு அர்த்தம். அமை ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டு நம்ம கூட இருந்தால் என்ன வரும்? சொல்லுங்க. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்க கூட இருந்தா, இயேசு உங்க கூட, அப்படி சொல்லுங்க. இயேசு உங்க கூட இருந்தா என்ன வரும்? விருத்தி வரும். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். முகத்தை பார்த்தாலே என்னச்சுன்னா ஃபேர் அண்ட் லவ்லி போட்டா கூட அப்படி இருக்காது.
என்னென்ன மேக்கப் போட அதை போட்டால் இருக்காது. ஆனால் அவர் இருந்தால் நம்ம முகம் விருத்தியாக இருக்கும். அல்லேலூயா. நானும் போடாத சோப்பெல்லாம் போட்டு பார்க்க ஆண்டவர் சொல்லியிருக்கேன், அதனுடைய கலரை மாற்ற முடியுமா? நம்ம படைக்கப்பட்ட கலர் அப்படி தான். அதனால் நம்ம சோர்ந்து போக வேண்டாம். அல்லேலூயா. நாம் தான் சரியான வேகாட்டில் எடுக்கப்பட்டது. மற்றெல்லாம் நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா நினச்சா ஸ்தோத்திரம் நிறைய தான் இருக்கும், அது வேகாமல் இருக்கும். இட்லியை பார்த்துருக்கீங்களா? அவிச்ச உடனே என்ன செய்வாங்க? ஆமாம், அதுக்காக எல்லா இட்லியும் கை வச்சு நோண்டிடாதீங்க. நீங்கள் தான் இப்போ இட்லியை அவிக்கிறது இல்லையா, வேறு உங்கள்கிட்ட போய் சொல்லி அதுக்கு தோத்துறோம். இப்போ இட்லி எங்கே அவிக்கிறீங்க? எவனோ அவிச்சிட்டு வரோம், அதை நாங்கள் சாப்பிட்டுதோம் தோத்துறோம். இட்லி வீட்டில் அவிங்கன்னு அரைக்கிறதும் இல்லை, அவிக்கிறதும் இல்லை. அதான் நம்ம அவிஞ்சு போகிறோம். ஒரு கர்த்தருக்கு மகிமை உண்டாத. அப்போ என்ன செய்வான்? வசனம் என்ன சொல்லி? விருத்தி விருத்தி அடைவோம். நல்ல விருத்தி. ஆண்டோடைய பிள்ளைகள் விருத்தி அடையணும். எல்லாத்துலேயும் என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். நல்ல ஒரு பெருக்கம் உங்களுக்குள்ளே வரணும், ஒரு வளர்ச்சி உங்களுக்குள்ளே வரணும். ஆண்டர்கிட்ட நீங்கள் இருந்து பாருங்களேன், கர்த்தர் நிச்சயமாக அதை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா. அந்த விருத்தி உங்களுக்கு ஆண்டவர் உண்டாக்குவார். அவர் மட்டும் நம்ம கூட இருக்கணும், விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. அடுத்து அவர் நம்ம கூட இருந்தால் என்ன நடக்கும்? 7வது உபாகமம் 2:7 வாசிக்கிறோம். உபாகமம் 2:7 பாருங்க. உன் தேவனாய கர்த்தர் உன் கையின் கிரிகளெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. இல்லையிலோ சொல்லுங்க. அவர் தான் என்னடா இருக்கும்? குறைவே இல்லைடா. அல்லேலூயா. ஒரு குறைவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் தோத்துறான். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. ஒரு பாட்டு இருக்குல்ல, பாடுங்க பார்ப்போம். இ மைனரா டி மைனரா? தோத்துறோம். கொடுங்க, கீ கொடுங்க, முதல்ல கொடுங்க. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திர. கைதட்டி எல்லாரும். என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. என் முன்னே சென்றீரே, பயணத்தை காத்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் குடும்பத்தை காத்து வந்தீரே. மகிமையால் மூடிக்கொண்டீரே, எங்கள் சபையை காத்து வந்தீரே. ஆருயிரே இயேசுவே காப்பவரே. ஆருயிரே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக 1000 ஸ்தோத்திரமே. 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆயுளெல்லாம் காப்பவரே. இயேசுவே
இல்லை, குறைவில்லை. எத்தனை ஆமதிக்கிறீங்க? ஆமாம். அவர் நம்ம கூட இருந்த என்ன இல்லை, குறைவில்லை. நம்ம சரீரத்திலையும் குறைவில்லை, நம்ம வாழ்க்கையிலையும் குறைவில்லை, நம்முடைய பொருளாதாரத்திலையும் குறைவில்லை, நமக்கு எந்ததுலேயும் குறைவே இல்லைங்க. எல்லாம் நிறைவு. அவர் அடைக்கலத்தில் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் பெருகுவாய், வளருவாய், அடுத்து பெரியவனாவாய், அடுத்து கீர்த்தி புகழ்ச்சி வரும், அடுத்து பலன் கொள்ளுவாய், அடுத்து விருத்தி அடைவாய், அடுத்து ஒரு குறைவில்லை. இதை என்னச்சுன்னா கேட்டுட்டு எழுதிட்டு போயிடக்கூடாது. இது ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கிறது நான் விளங்க போன ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அப்படி நடக்கட்டும் ஆண்டவரே. நடக்கும். அல்லேலூயா. அவர் இருந்தால் நடக்கும். ஆனால் இன்னைக்கு நமக்கு பார்க்குறது என்னென்னா, அவரை விட்டுறக்கூடாது. அநேக நேரத்தில் நம்ம என்னச்சுன்னா அவர் இருக்காருன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோமே தவிர இல்லை. அதனால தான் நம்ம பெருகலை, அதனால தான் வளரலை, அதனால தான் புகழ் இல்லை, அதனால தான் நமக்கு என்ன இல்லைன்னா என்னச்சுன்னா விருத்தி அடைய முடியல, அதனால தான் நமக்கு பலன் இல்லை, அதனால தான் நம்ம என்னச்சுன்னா குறைவாக இருக்கிறோம். ஒரு குறைவில்லாத வாழ்க்கை நமக்கு இல்லை. அவர் இருக்கணும். அவர் என்ன செய்யணும்? இன்னைக்கு இருக்கிறாரா? இருக்கணும். விட்டுறக்கூடாது. அவர் என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. யாக்கோப்பு சொல்லுகிறான், நான் பொழுது விடிஞ்சிட்டு போக விடுன்னு கேட்டதுக்கு யாக்கோப்பு சொன்னா, நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் நாம் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். அல்லேலூயா. நாம் விடவே மாட்டோம் ஆண்டவரே அப்படின்னு சொன்னான். மோசே பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனத்தை வணங்கா கழுத்துல ஜனம் நீ கொண்டுட்டு போ, அது என் தூதன் வருவான், அந்த தேசத்தை போய் சுதந்திரிச்சுக்கோ அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னான், இல்லைப்பா, நீங்கள் வராமல் எங்களை கொண்டே போகக்கூடாது, நீங்கள் எங்கள் கூட இருப்பது தானப்பா விசேஷமே. அல்லேலூயா. ஆமாம். நாங்கள் எதுக்கு அங்கே இவ்வளோ தூரம் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம்? அவர் இருக்கிறதுனால தானே. அதனால அவர்கிட்ட இல்லாமல், அவர் இல்லாமல் ஒரு வாழ்க்கையே இல்லையே. அவர் இருக்கணும். அவரை விட்டுறக்கூடாது. அவர் நம்மளை விட்டு விடாமல் என்னச்சுன்னா அவர் நம்மளை பின்பற்றி வரேன்னா, ஏன்னா இப்போ சொல்லுது நீங்கள் என்னச்சுன்னா கவனமாக கேட்கணும். கேட்பீங்களா? கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கடுத்து போங்க. கேட்டுட்டு அப்படி விட்டுட்டு போயிடாதீங்க, கொண்டுட்டே போயிடணும். தோத்திரம். ஆமாம். என்ன செய்யணும்? வசனம் என்ன சொல்லுது? எபிரேயர் 13:5 பாருங்கள். எபிரேயர் 13:5 அவர் நம்ம விட்டு விலகாமல் இருக்கணும். என்ன செய்யணும்? எபிரேயர் 13:5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் நம்மளை விட்டு விலகாமல் இருக்கணும். என்ன ஆசை இருக்கக்கூடாது? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை இருக்கக்கூடாது, பண ஆசை இருக்கக்கூடாது. என்ன ஆசை இருக்கக்கூடாது? இன்னைக்கு நமக்கு ரொம்ப ஆசை வந்துட்டு. நான் நம்ம சபை கட்டுறதை பற்றி நான் கேள்விப்பட்டேன். திருப்பூர் சிட்டி அசம்பிளி சாக்காடு எந்த சூழ்நிலை எப்போ கட்டப்பட்டதுன்னு கேள்விப்பட்டேன். அப்போ எல்லாம் சொன்னாங்க, அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு லாக்டவுன் மாதிரி. அப்போ என்னச்சுன்னா டையிங் ஆஃபீஸ், டையிங்கெல்லாம் என்னது, ஸ்ட்ரைக், வேலையே இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், உங்ககிட்ட இருக்கும் பொழுது நான் கட்டினா நான் தான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு சொல்லிடுவாங்கிறதுக்காக அவர் டையிங் ஆஃபீஸர் டை பண்ணிட்டார். வேலை இல்லை, சபை கட்டணும், ஆண்டவர் கொடுத்தாரு. என்ன ஆமென் சொல்ல மாட்டேங்க? அல்லேலூயா. எங்கடே போட்டாலாம் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கீங்க. தோச்சுற. அல்லேலூயா. யோசித்து பாருங்க. நான் உன்னால் இது நடந்தது என்று சொல்லக்கூடாது. எல்லாம் ஒரு கிருபங்க. இப்படி வரணும். இன்னும் இப்படி வரல, இது சும்மா இது ஒரு பொம்மை மாதிரியே இருக்கு. இது இப்படி வரணும். அல்லேலூயா. ஆமே. நம்பிக்கை இல்லைங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. வரும் இயேசுவின் நாமத்தில். ஆமாம். சீக்கிரத்தில் ஆண்டவருக்கு மகிமை. பண ஆசை இருக்கக்கூடாது. அன்னைக்கு பணம் இல்லை, எங்கே இருந்தீங்க? சபையிலே விழுந்து கிடந்தீங்க. இப்போ பணம் வந்துட்டு எங்கே போகிறீங்க? எங்கெல்லாம் பிக்னிக் போகிறோம். அப்படியெல்லாம் அப்படியே வந்து பணம் இருக்குது. பணத்தை இல்லாத நாளில் எப்படி இருந்தோம்? அது கடைசி மனுஷன் தான் இருளில் இருந்த நாட்களையும் நினைத்து பார்க்க கடவுள். தேவனை நினைச்சுன்னா அவர் மேலே இருக்கிற அன்பு, அவர் மேலே இருக்கிற ஆசை வேற எதுக்கும் போயிடக்கூடாது. அப்படி போயிட்டுனா அவர் உன்னை விட்டு போயிடுவார். இல்லையா? அப்போ எப்பவுமே என்னச்சுன்னா என் ஆசை எங்கே? பணத்தில் இல்லை,
பொருள் இல்லை, தந்த வேலைகள் இல்லை, தொழில் இல்லை, எனக்கு என்ன சின்ன ஸ்தோத்திரம் என் குடும்பத்தில் இல்லை, என் வாழ்க்கையில் இல்லை, எல்லாம் எனக்கு என்ன ஆசையெல்லாம் முதலாவது இயேசு தான். அல்லேலூயா. அந்த ஆசையை விட்டுறக்கூடாது. அதான் 1 தீமோத்தேயு 6:10 என்ன சொல்லுது? 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கு. சிலர் அதை இச்சித்து, அதை என்ன சொன்னா விரும்பி ஆசைப்பட்டு இச்சித்து விசுவாசத்தை விட்டு என்ன செஞ்சாங்க வழுகி அநேக வேதனைகளை தங்களை உருவ என்ன செய்தாங்க குத்தி கொள்ளுகிறாங்க. பணம் நமக்கு வாழ்க்கையில் என்ன செய்ய தேவை. பணம் எல்லாத்துக்கும் என்ன செய்யும் உதவும். ஆனால் அதே விஷயத்தில் பண ஆசை இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது சொல்லுங்க? பண ஆசை உங்களை தேவனை விட்டு பிரிக்கும் என்பதை மறக்கக்கூடாது. அதனால் பணத்து மேலே என்ன செய்ய, பணம் தேவை, கர்த்தர் தருவார். ஆனால் பணத்து மேலே ஆசை வரக்கூடாது. இன்னும் 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 அதை ஒருத்தன் சொன்னான்ல, நான் தொட்டதெல்லாம் என்ன ஆகணும் பொண்ணாகணும். உடனே கடவுள்கிட்ட வரம் கேட்டான், அவனுக்கு கொடுத்தாச்சு. அவன் போனவன் என்னச்சுன்னா, யாரை தொட்டாலும் என்னது ஆகிட்டு, பொண்டாட்டியை தொட்டான் பொண்ணு, பிள்ளைய தொட்டான் பொண்ணு, ஐயோ எல்லாம் போச்சு, தன்னை தொட்டான் பொண்ணு, எல்லாம் ஒன்றும் உதவாதுங்க. கொரோனா வந்தது, என்ன வந்தது, என்னாச்சு? சாப்பாட்டுக்கு லாட்ரி அடித்தோம்ல, ஒரே நாளில் நம்ம நினச்சி பார்த்தோமா? வசனம் சொல்லுது, கடைசி நாட்களில் பொண்ணு பொருளெல்லாம் எங்கே வீசப்படுமா? வீதியில். நம்ம அதெல்லாம் தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கிறோம். எதுக்கும் பணத்து மேலே ஆசை போகக்கூடாது. ஆமாம், பணம் தேவைதான். ஆனால் பணத்து மேலே என்ன வரக்கூடாது? ஆசை வரக்கூடாது. கர்த்தர் மேலே தான் ஆசை இருக்கணும். அப்போ தான் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். ரெண்டாவது 1 நாளாகமம் 28:10 பாருங்க. 1 நாளாகமம் 28:10. இப்போதும் எச்சரிக்கையாயிரு, பரிசுத்த ஸ்தலமாய் ஒரு ஆலயத்தை கட்டுவதற்காய் கர்த்தர் உன்னை ஆண்டவர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். பரிசுத்த ஆலயத்தை கட்ட ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார். உன்னை அதுக்கு நீ திடன் கொண்டு அதை என்ன செய் நடப்பி என்று தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு தாவீது சொன்னான். சொல்லிட்டு 20ஆம் வசனத்தில் பாருங்க. 20ஆம் வசனம் தாவீது தன் குமாரனை சாலமோனுக்கு, நீ பலம் கொண்டு தைரியமா இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடே இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார். ஆமாம், அது எப்படி என்ன கடந்தா நமக்கு என்ன அப்படின்னு கூடாது. சபையை குறித்த அக்கறை உங்களுக்கு வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சபையை குறித்த கரிசனை வேணும். ஏதோ அவங்க அந்த பிரதர்ஸ் பார்த்துக்கிடுவாங்க, அந்த சிஸ்டர்ஸ் பார்த்துக்கிடுவாங்க, அது பாஸ்டர் பார்த்துக்கிடல. நீ சபைக்குள்ள இருக்கிற அத்தனை நபருக்கும் சபையை குறித்த உணர்வுகள் நமக்கு வேணும். என்கிட்ட வந்தோடனே கேட்பாங்க சிலவங்க, பாஸ்டர் எப்போ பாஸ்டர் சபையை திறக்குங்க? அது நீங்கள் தான் திறக்கணும். நான் இப்போ தான் வந்து, நீங்கள் தான் அப்போமே இருந்திருக்கீங்க. என்கிட்ட வந்து என்ன, என்கிட்ட சாவியெல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. அது வேற தோத்துறோம். எல்லா இங்கே இல்லைங்க, அங்கே வீட்டில் வச்சுருக்கேன். எல்லா சாவியும் என்கிட்ட தான் இருக்குது. தோத்துறோம். சபையை குறித்த அக்கறை நான் கேட்குறேன், சபையை பார்த்து கேட்குறேன். நம்ம சபைகளை குறித்து என்னச்சுன்னா, எத்தனை பேர் என்னச்சுன்னா தினந்தோறும் ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு சொட்ட கண்ணீர்னாலும் வடிச்சிருக்கிறீங்க. சபையை குறித்த ஒரு அக்கறை நமக்கணும். எனக்கு ரொம்ப முதலாவது ஆண்டவர், ரெண்டாவது சபையில் ஈடுபாடு இல்லாதவர்களுக்கிட்ட என்னச்சுன்னா எனக்குடைய அன்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி சபையில் என்னச்சுன்னா ஒரு ஐக்கியப்படாதவங்களை நான் எதுலையுமே பயன்படுத்தி விரும்ப மாட்டேன். என்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க முன்னால், ஃபஸ்ட்டு அவரெல்லாம் இப்போ சபைக்கு வர மாட்டேங்கிறாரு. ஆமாம், அவரெல்லாம் ரொம்ப நல்லா பாடுவார், நல்லா ஆராதிப்பார். ஆமாம், நல்லா பண்ணுவார், ரொம்ப நல்லது தான். பாடுவார், எல்லாம் பண்ணுவார், நல்லா, ரொம்ப நல்லது. இப்போ வர மாட்டேங்கிறார். அது இப்போ நான் என்ன சொன்னேன், நான் ஒரு நாள் கேட்டேன், ஏன் சபைக்கு வரலன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், எனக்கு அங்கங்கே ஊழியம் இருக்குது. அப்போ நான் சொல்லிட்டேன், சரி அவங்க ஊழியத்தை போயிட்டு வாங்க. நான் பாஸ்டின் அண்ணங்கிட்ட சொல்லியிருக்கிறேன், சபையில் அட்டன் பண்ணாதவங்களுக்கு, சபையில் முக்கியப்படுத்தாதவங்களுக்கு ஆராதனைக்கு இடம் என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ஜாயன் இருக்கிறாங்க,
அவர் எங்கே போனால் அவங்க ஊழியம் இருக்குது, எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போகும், பாஸ்டர் இந்த வாரத்தில் அங்கே போகிறேன் பாஸ்டர். சபையில் என்னச்சுன்னா, நீங்கள் சபைக்கு எனக்கு ஆராதனை நடத்துகிற ஆட்கள் தேவையில்லை. இப்போ நான் பாட்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டால் நீங்கள் பாடுவீங்களா பாட மாட்டீங்களா? அதுதான் ஆராதனை. சபை எவ்வளோ முக்கியம், அதுதான் முக்கியம். சபையை குறித்த அக்கறை. எனக்கு என்னச்சுன்னா, ஆராதனை நடத்துறதுக்கு எனக்கு என்ன இடம் கொடுத்தாதான் நான் வருவேன். நீ வரவே வேண்டாம், நடத்த இடத்துக்கு போ. அப்படிப்பட்ட ஆட்கள் தேவையில்லை. எனக்கு இது தந்தா தான் நோ, அதுக்கு சபை இடம் கொடுக்காது. ஒழுங்கு வரணும் சபைக்கு. சபையை குறித்து எவ்வளவு அக்கறை நமக்கு இருக்கு. ஆண்டவர் என்ன சபையை குறித்து தான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். 2ஆம் அதிகாரம் ஆகாய் 2ஆம் அதிகாரம் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை பாருங்க. 2ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை. ஆனால் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே நீ திடன்கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம் பாருங்க. அடுத்த வசனத்துல, நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ண வார்த்தையின்படியே என் ஆவியானவர் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார். நீங்கள் என்ன செய்யாதீங்க, பயப்படாதிருங்க அப்படின்னு சொன்னா. 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 7ஆம் வசனத்தில் பாருங்க. 7ஆம் வசனத்தில் பாருங்க. 7ஆம் வசனம், உன் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மலைகள் மேல் நீங்கள் ஏறி போய் வரங்களை வெட்டி கொண்டு ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமா இருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து, அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தோம், இதோ கொஞ்சமாய் கிடைத்தது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தோம், நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில் பாருங்க. அடுத்த வசனம், ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி தன் பலனை கொடாமலும் போயிற்று. தன் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது ரசத்தின் மேலும் திராட்சை ரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியே வருவித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, என் சபை தோத்திர அலையில சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்த சபை, மீட்டுக் கொள்ளப்பட்ட ஜனத்தை அவர் ஸ்தாபித்த, அவர் கரத்தினால் ஸ்தாபித்த சபை, பரிசுத்த ஸ்தலத்தில் நாட்டுகிறவர் அவர் எனக்கு கொடுத்த சபை. அதை குறித்த கரிசனை இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் தோத்திர அல்லேலூயா சொல்லுங்க. இது சபை கர்த்தருடையது. அதை குறித்த அக்கறை, அதை குறித்த கரிசனை, அதை குறித்த பாரம், அதை குறித்த வேதனை, அதை குறித்த என்ன உணர்வு, அதை குறித்து என் சபை நல்லா இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும். ஸ்தோத்திரம். என் சபை வளரும் நினைச்சு பாருங்க, உங்க குடும்பம் வளரும். என் சபை என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் நல்ல விருத்தி அடைய நினைங்க, உங்க குடும்பம் விருத்தி அடையும். யாரு ஒருவர் சபையோடு லிங்க் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அவங்க கூட கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. அதனால சபை முக்கியம். சபை என்னது முக்கியம், சபை முக்கியம். ஒருத்தவங்க எங்க முன்னால ஃபோன் பண்ணாங்க, பண்ணி பாஸ்டர் என்ன தெரியுதா பாஸ்டர்? தெரியவே இல்லை. என் பேர், உங்க பேர் எனக்கு தெரியும், அது எங்க அம்மா பேர்ல, உங்க பேர் எனக்கு தெரியல. ஏன்? அவங்க ஹஸ்பண்ட் திடீர்னு நினைச்சிட்டு இறந்து போயிட்டார். திடீர்னு இறந்து போயிட்டார். இது சபைக்கு வரல, ஊருக்கு அடங்கல, இல்லை கோயிலுக்கும் அடங்கலை. சொல்லுவாங்களே சிலவங்க, ஒன்று வீட்டுக்கு அடங்கு, இல்லைன்னா ஊருக்கு அடங்கு. இது ரெண்டுக்கு அடங்காதது. இப்போ கடைசியில் பார்த்தா ஊருக்காரனை வந்து எடுத்து பிதைக்க மாட்டேன்ட்டான். சபை இப்போ நம்ம தானே இருக்கிறதுலே மோசமானவங்க நம்ம தான். அதுக்கு 4 பேர் வக்காலத்து வேறு கேட்டு வருவாங்க நம்ம ஆட்கள், பார்த்துருக்கீங்களா? அது செய்யுங்க அப்படின்னு. அதான் ஒழுங்கு இல்லாமல் போயிருந்தோம். என்கிட்ட தியானம் பார்த்தீங்கன்னா ஃபோன் 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 ஃபோன். என்ன இது சொல்லுங்க பாஸ்டர், எனக்கு தெரியல பாஸ்டர், நான் அங்கே இருக்கேன் பாஸ்டர், நான் இங்கே இருக்கேன் பாஸ்டர். உங்களை தெரியவே இல்லை. பக்கத்தில் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர், அவர் ஃபோன் எடுத்து, ஐயா நாங்கள் இங்கேருந்து பேசுதேன், அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க, அவங்க ஊரை விட்டு வந்துட்டாங்க, இப்போ என்னச்சுன்னா சபையில் தான் பிதைக்கணும். எங்கே பிதைக்கணும்?
இந்த பைபிளை தூக்கிட்டோமே என்ன செய்ய? அதனால் என்னச்சுன்னா, முகம் அறியாதவரை, சபைக்கு ஒரு நாள் கூட வராதவரை கொண்டு போய் என்னச்சுன்னா வாங்கின கலர் தோட்டத்தில் முதல் ஆள் அவரை தான் அடக்கம் பண்ணேன். இதில் பெரிய கூத்து என்னென்னா, எல்லாம் நீங்கள் செய்யுங்க, எல்லாம் பார்த்துருங்க அப்படின்னாங்க. நான் எல்லாத்தையும் வண்டிக்கு பெட்டிக்கு எல்லாமே செஞ்சு எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ளே இறக்கணுன்னு எல்லாரும் ஓடி போயிட்டான். பக்கத்தில் ஒரு டாஸ்மார்க் கடைக்கு என்கிட்ட காசே கொடுக்காம போயிட்டாங்க. எனக்கு வந்து வினைய பாருங்கள், அடக்கம் பண்ணதுக்கு இடம் கொடுத்தது மட்டும் இல்லை, அங்கே ஒருத்தர் அப்படிப்பட்டவங்க இறந்தாங்கன்னா ஒரு குழிக்கு 10,000 வாங்கிடுவாங்க. நான் அப்படி வாங்க மாட்டேன் யார்ட்டையும். அமித்தோத்திரம் என்கிட்ட காசு பிடிக்கிட்டு ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. நம்ம ஏமாளியாகவே இருக்கிறோம். அது ஏமாளி இருக்கத்தட்டு ஏமாத்துகிறவனும் இருந்து கொண்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி. உங்களை ஐடென்டிஃபை பண்ண சபை. நீங்கள் சபையில் வந்திருக்கீங்கன்னா விசிட்டர்ஸாக வந்துட்டு போயிடக்கூடாது. நீங்கள் யார் என்பதை உங்கள் முகம் எல்லாருக்கும் தெரியணும். அல்லேலூயா. என்ன சொல்லுதீங்க? இது உங்கள் குடும்பம். இதில் உங்களுக்கு தெரியணும். உங்களை சோவன்சோ அப்படின்னு சொன்னாலே இவங்க இந்த சிஸ்டரா, இந்த பிரதரா, இந்த அண்ணனா, இந்த அக்காவா, இந்த தாத்தாவா, இந்த பாட்டியா, இந்த அப்பாவா, இந்த அம்மாவா தெரியணும். உங்க முகத்தை வெளிக்காட்டுங்க. மறைச்சிருக்க கூடாது. மறைந்து வாழ்ந்துட்டு ஏதோ வந்தோம் போனன்னு இருக்கக்கூடாது. அதனால சொல்ல முடிந்த உடனே ஒருவருக்கு ஒரு வாழ்த்துல சொல்லி நீங்க துண்டக்கானும் துணியக்கானும் ஓடுதீங்க. இந்த ஆப்ஷன் அங்கே கிடைக்காத பார்த்துக்கோங்க. அங்கே வந்தால் என்னச்சுன்னா கிளம்பு, ஏன்னா அடுத்து உள்ளே வரணும். அதான் காற்றுள்ள போதை என்ன செய்யுங்க? நீங்கள் எங்க நீங்கள் நம்மளை தூட்டிட்டு போயிருந்தீங்களே. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாங்க. நல்லா இருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. சபை முக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. சபையை குறித்த அக்கறை வரணும். சபை குறித்த பாரம் வரணும். அல்லேலூயா. அதை குறித்து என்னச்சு நம்ம டைவர்ட் ஆகக்கூடாது. என் சபை, என் ஊழியம், நான் ஆராதிக்கிற இடம், நான் ஆராதிக்கிற சபை, அந்த பாரம் உங்களுக்குள்ளே வரணும். 2 காலில் நீங்கள் குந்தி நடக்கக்கூடாது. நல்ல ஸ்டெடியாக இருக்கணும் சபைகளை. கர்த்தருக்கு மகிமை. உங்கள் முகம் வெளிக்காட்டணும். ஸ்தோத்திரம். அதுக்காக என் முகத்தை போய் பாருங்கன்னு எல்லாத்தையும் காத்துட்டு இருக்காதீங்க. நீங்கள் ஏதாவது செயல்பாடு உள்ளவர்களாக மாறணும். அல்லேலூயா. அடுத்த ஆண்டவர் உங்கள் கூட இருக்கணும். என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். வாசிங்க. யோசுவா 1:5-6 பாருங்க. யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்க நாள் ஒருவனை உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்னச்சுது கைவிடல. அடுத்த 6 பாருங்க. 6 பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். கர்த்தர் உங்களை என்னச்சுன்னா தெரிந்து கொண்டார். உங்களை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். உங்கள் கையில் பொறுப்பு கொடுத்தார். உங்கள் கையில் என்ன கொடுத்தா? சில கையில் கையில் கொடுத்த பொறுப்பெல்லாம் பருப்பு வேக மாட்டுக்கு. உங்கள் கையில் கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்தார். இதில் என்னச்சுன்னு நம்ம சபையில் வந்து என்னச்சுன்னா சராசரி என்னச்சுன்னா ஒரு வாரத்தில் வந்து 800 பேர் கர்த்தர் ஆராதிக்கிறாங்க. 7 இடத்துல நம்ம ஆராதிக்கிற ஆராதனை மொத்தம் என்னச்சுன்னா சராசரி ஒரு 800 பேர் மொத்தமாக வந்தாங்கன்னா இப்போ நம்ம 1000க்கு மேலே போயிட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 1000க்கு மேலே நம்முடைய விசுவாசிகள் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் 800 பேர் சராசரியாக நம்முடைய 7 ஆராதனையிலையும் வந்து கர்த்தர் ஆராதிக்கிறாங்க. ஆண்டவருக்கு இத்தனை நபர்கள் இருக்கும் பொழுது உங்களை நம்பி உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு. ஆண்டவர் சொல்லுதார் என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், நீ ஏன் இன்னி துக்கமாக அழுதுகிட்டு இருக்க? நீ ஏன் இன்னி என்னச்சுன்னா உன் துக்கத்தை நினைச்சு புலம்பிட்டு இருக்கிற? நீ எழும்பு, இந்த யோர்தானை கடந்து போ, நான் உனக்கு சொன்னதை போ, தேசத்தை ஜனங்களுக்கு பங்கிடு அப்படின்னு சொன்னார். அமைத்தோத்தர் தேவன் உங்க கையில கொடுத்திருக்கிற பொறுப்பை நீங்க எப்படி செய்தீங்க? யார் ஒருவர் கர்த்தர் கையில கொடுத்திருக்கிற பொறுப்பை தேவ நாம மகிமைக்காய் செய்றீங்களோ அவங்க கூட கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. உங்க பேருக்காக செய்யக்கூடாது, உங்க பிரஸ்தாபத்துக்காக செய்யக்கூடாது. இது தேவன் எதை செய்தாலும் தேவ நாம மகிமைக்காக செய்யணும். தோத்திரம். மகிமைக்காக, மகிமைக்காக. நான் சிறுகணும், நீர் என்ன செய்யணும்? அது நான் வெளிப்படக்கூடாது, அவர் வெளிப்படணும். அவர் வெளிப்படணும். அவர் வெளிப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? அவருக்குள்ள மறையணும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்ன செஞ்சிருக்கிறோம்? தாவீதுக்கு பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு 78ஆம் சங்கீதத்தில் 70ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. 70ஆம் வசனத்திலிருந்து இவன்
தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவத்திலிருந்து அவன் என்ன செய்தா எடுத்தார். எங்கிருந்து எடுத்தாரு? ஆட்டு தொழுவத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்? நாத்தம் பிடிச்சிருப்பான், சாண நாத்தம் இருக்கும். அடுத்து அவனுக்கிட்ட மேலே என்னச்சு சாண நாத்தம் இருக்கிறது மட்டும் இல்லை, அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா வெறும் என்னச்சுன்னா கவுச்சி அடிக்கும். அப்படிப்பட்ட என்னச்சுன்னா ஒருத்தரை எடுத்தார். நம்மளே அப்படி தான் ஆண்டு தேர்ந்தெடுத்தார். நம்மளாம் பெரிய ஆட்களை இல்லவே இல்லை. நம்ம ஸ்கூலில் போய் கேட்டால் நம்மளை போய் தெரியும். நீங்கள் தைரியமாக உங்கள் பிள்ளைகிட்ட உங்கள் மார்க்கை சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் எடுத்த மார்க் சொல்லிடுவீங்களாக்கும். நீங்கள் என்ன பில்டப் பண்ணுவீங்க. ஆனால் பிள்ளைகிட்ட அந்த பிள்ளையை மட்டும் திருப்பி கேட்டுன்னு வச்சுக்கோங்க, உன் மார்க்கை சொல்லுமா, உன் மார்க்கை சொல்லுப்பா அப்படின்னு. நான் அதெல்லாம் அந்த காலத்தில்டா அப்படின்றோம். நம்ம எப்படிப்பட்ட நமக்கு எல்லாம் தெரியுங்க. இல்லை சொல்லுங்கள். என் பலவீனம் என்னென்னு எனக்கு தெரியும், அதுக்கடுத்து என் ஆண்டருக்கு தெரியும், அதுக்கடுத்து எடுத்து மனைவிக்கு தெரியும், என் பிள்ளைகளுக்கு தெரியும். நம்ம பில்டப் பண்ண ஒன்றுமே இல்லை. இங்கே நம்ம பில்டப் பண்ணுவோம், அங்கே பண்ண வாங்க வாங்க அப்படின்னு மனைவி சொன்ன உடனே நமக்கு என்ன அங்கே இருக்க டெம்பரேச்சர் அப்படி இறங்கி போயிடும். ஒன்றுமே இல்லை, நம்ம நத்திங். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லைங்க, நம்மளாம் சூனியம் முடித்தவங்க, ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம எவ்வளோ பில்டப் பண்ணுதோ பாருங்கள். ஆண்டவர் அவன் சொல்லுவாங்க, நம்ம அந்த அப்படி கடந்த நம்மளை தூக்கி ஒரு பொறுப்பை கொடுத்து வச்சிருக்கிறாரு. இதை பில்டப் பண்ணதை பார்த்தோம், ஐயோ ஆண்டவரே தோத்துறோம். பொறுப்பு எதுக்குன்னா நம்ம வாழ்க்கையில் பணிவிடை செய்ய. எதை செய்ய? பணிவிடை செய்ய. இந்த உங்களுக்கு நினைச்சுன்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் தோத்துறோம் உங்களுக்கு பொறுப்பு கொடுத்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? அந்த பொறுப்பில் உங்களால் நீங்கள் சாதித்தது என்ன? இதனால தேவ நாம எவ்வளோ மகிமைப்பட்டது? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்கள் இருந்த பொறுப்பில் கர்த்தருக்காக என்ன பண்ணிட்டீங்க? இன்னும் ஒருவருக்கு கிடைக்காத உங்களுக்கு கிடைச்சது, இன்னும் ஒருவருக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, இன்னும் ஒருவருக்கு கிடைக்காத ஒரு பேர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு நீங்க என்ன பண்ணுனீங்க? வசனம் சொல்லு, ஆட்டு தொழுவத்துக்குள்ள இருந்து எடுத்த அவன் என்ன செஞ்ச? அடுத்து பாருங்க, எடுத்து 71 கரவாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனத்தை யாக்கோப்பையும் தம்முடைய சுதந்திரமாக இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். அவன் என்ன செஞ்சானா? அடுத்த வசனம், இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின் படியும் மேய்த்தார். ஒரு அலையில சொல்லுங்க, உங்க இந்த பொறுப்பில் இருக்கிறவங்க உங்க மனசாட்சிப்படி நீங்க தொட்டு நான் உண்மையா ஆண்டு நான் மகிமைக்கா செஞ்சேன்னு நீங்க சொல்ல முடியுமா? சவால் விட முடியுமா? இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படி மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்கள் என்ன செய்தான்? நடத்தினான். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்ல உங்க பொறுப்புகளை செய்ய நீங்க எத்தனை நேரம் என்ன ஜெபம் பண்ணீங்க? என்னைக்கு உட்கார்ந்து ஆண்டோடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் கொடுத்த பொறுப்பதை செய்ய எனக்கு ஞானம் கொடுங்கப்பா, கிருபையை கொடுங்கப்பா, என்ன செய்யணும் கற்றுக் கொடுங்கப்பா, எனக்கா கேட்டிருக்கீங்களா? அப்படி கேட்டிருந்தா நீங்கள் சக்ஸஸாக முடிச்சிருப்பீங்க எல்லாத்தையும். அதில் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, பொறுப்புகள் நம்ம கொடுக்கப்படுது, அதை செய்யணும். அல்லேலூயா சொல்லுங்க. யோசுவா செய்து முடித்தான். 11:23 பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பங்கிட்டு முடித்தான். தேசம் அமைதியாக இருந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம யுத்தம் ஓய்ந்த தேசம் அமைதி இருந்தது. அந்த தேசத்தை அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயிடத்து சொன்னபடியெல்லாம் தேசம் மனதை பிடித்து அதை இஸ்ரவேலுக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்களிப்பின்படியே சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் தேசத்தில் ஓய்ந்ததுனா தேசம் அமைதியாக அனுச்சது இருந்தது. ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த வசனத்தை மட்டும் சொல்லுதேன். ஸ்தோத்திரம். 4வது என்னச்சுன்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கணும்னா உபாகம் 31:8-13 வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உங்களை விட்டு விலகக்கூடாது. இந்த வசனத்தை கை கொள்ளணும். அல்லையில சொல்லுங்க, அல்லையில இந்த கட்டளையை கை கொள்ளணும். இந்த வசனத்தை கை கொண்டு நடக்கிற பிள்ளைகள். ஆண்டவர் சொன்னார் ஓசியாவில், நான் உன் மகத்துவத்தை எழுதி உன்கிட்ட கொடுத்தேன், நீ இதை மறந்துட்ட, நீ இதை வாசிக்க மறந்துட்ட, இதை யோசிக்க மறந்துட்ட, இதுபடி நடக்க மறந்துட்ட, அதனால் நான் ஒன்றை மறப்பேன்னு சொல்லலை. ஆண்டு சொன்ன உன் பிள்ளைகளை உன் சந்ததியை நான் மறப்பேன்னு சொன்னான். உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு சொல்லுதவங்களாம் ஒரு அலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படின்னா இதை நீங்கள் உண்மையாக கை கொள்ளுங்க. இதை வாசிங்க. பைபிள் எடுத்து வச்சு வாசித்து எத்தனை நாள் ஆச்சு? உடனே அப்படி எடுத்த உடனே ஐயோ ஆண்டவரே தோத்திரம், தீர்க்கதரிசியை பார்க்கல மேன்மையுள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அது சரியில்லையே, தோத்திரம் நல்லா இல்லை. ஆமாம், பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை, அது சரியில்லையே, தோத்திரம். அப்படி எப்படி பாருது, உன் தேவன் நீ சந்திக்கும்படி ஆயுதம், அது சரியாக அன்றைக்கி கிடைக்கலையே, அது இல்லையே. உங்கள் விருப்பத்துக்கு என்ன ஒரு வசனம் கிடைக்கும் அது வரையும் பெரட்டி உருட்டி அது கிடைச்சோம். ஆண்டவரே தோத்திர, ஆண்டவரே இந்த வசனம் படி நடக்கவே நடக்காது. தலைகளை நின்னாலும்
நடக்கவே நடக்காது. பைபிளை வாசிங்க. ஒரு கிறிஸ்தவன்னு சொல்லுது, நீங்க ஒரு வருஷத்துக்குள்ள இந்த பைபிளை வாசிக்க முடியல, நீங்க கிறிஸ்தவன்னு சொல்ல முடியுமா? படிக்க தெரியாத ஒரு மேன்மையை போய் பாருங்க. நீங்க படிச்சாதான் உங்க பிள்ளைகள் படிக்கும். இதை வாசிக்கணும். இதான் கண்ணை தெளிவிக்கும், ஆத்துமா உயிர்ப்பிக்கும், காலுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அல்லேலூயா. இதில் நேசிக்கிறவங்க நல்லா இருப்பாங்களாம். அல்லேலூயா. இதை கை கொள்ளுகிறவங்க என்ன ஆசீர்வாதமாக இருப்பாங்களாம். இதுக்கு முக்கியப்படுத்துங்க. பைபிள் தினந்தோறும் உங்கள் வீட்டில் காலையில் பைபிளை எழுத்துனா திறக்க பண்ணும். எலும்பன உடனே டீயை குடிக்கிங்களோ குடிக்கலையோ அமை தோத்திரம், வீட்டை பெருக்கிறீங்களோ பெருக்கலையோ அமை ஸ்தோத்திரம், சமையல் வைக்கிங்களோ வைக்கலையோ, குளிக்கிங்களோ குளிக்கலையோ, பல்லு விளக்குறீங்களோ பல்லு விளக்கிறீங்க, பல்லு விளக்கிட்டு நினச்சி உடனே என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் பைபிளை தூக்கி உடனே திறந்து இந்த பைபிளில் என்னச்சுன்னா ஒரு அதிகாரம் வாசிக்காமல் உங்கள் வீட்டில் என்னச்சுன்னா தீயை பற்ற வைக்காதீங்க. அதை நீங்களே அணைச்சி விடாதீங்க. இந்த பைபிளுக்கு முக்கியம். நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருங்க, பைபிள் எடுங்க, பைபிள் எடுத்து வாசிங்க, முக்கியப்படுத்துங்க. கடைசியாக சங்கீதம் 9:10 வாசிக்கிறோம். சங்கீதம் 9:10, சங்கீதம் 9, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் என்ன செய்ய கைவிடுவதில்லை. அதெல்லாம் உமது நாமத்தை அறிந்தவர்கள், ஒரு அலையில் சொல்லுங்க, நல்ல சத்தமாக சொல்லுங்க, அவர் தேடணும். என்ன செய்யணும்? அவரை தேடணும். எப்போ? பிரச்சனை வரும்பொழுது இல்லை, எப்போ? நித்தமும் தேடுங்கள், நித்தமும் தேடுங்கள், நித்தமும் தேடுங்கள். நான் சிலவங்களுக்கு அறிவிப்பு சொல்லுது கேட்கலன்னு எனக்கு தெரியலை. தோத்திரம் பெண்கள் கூட்டம் இப்போ இருக்குன்னு சொல்லுவேன். அதில் இந்த 15லேருந்து இந்த 17 அவ்வளோதான் ஓடிக்கிட்டே இருக்க தவிர மற்றல என்ன பண்ணுதுன்னு தெரியலை. சரி, காலையில் தான் வர உங்களுக்கு பிஸி, நைட்டு அப்போ இதுலேயே நித்தனை ஆடாதவங்க நீங்கள் எங்கே போய் ஆட போகிறீங்கன்னு தெரியலை. தோத்திரம் இந்த ப்ரேயரில், பெண்கள் ப்ரேயரில் கலந்துக்கோங்க. ஆண்கள் ஜபம் நடக்க, அதில் கலந்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஜபத்தில் எப்போமாவது நீங்கள் எப்பவும் 24 மணி நேரமும் 365 நாளும் பிஸியாகவா இருக்கிறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் வந்து தலையை காட்டிட்டு போங்களேன். உங்கள் முகத்தை காட்டுங்களேன். ஒன்றுமே காட்ட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் அப்படி 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 உள்ளேயே இருக்கிறீங்க. நீங்கள் வெளியே வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். வாங்க வெளியே இயேசுவின் நாமத்தில். ஆமே. நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நானும் விடுத மாதிரி தெரியல. தோத்திரம் சொல்லுங்க அல்லேலூயா. அவர் சமூகத்தை தேடுங்க. ஆமே. கண்டடையத்தக்க சமயத்தில். எப்போ கண்டடைவீங்க? எப்போ கண்டடைவீங்க? அதிகாலையில் என்னை தேடுகிறவன். அப்போ அதிகாலை, நம்ம அதிகாலை என்ன தேடுதோம்? இப்பெல்லாம் நாங்கள் கம்பளிலாம் தேடுதோம், போர்வையெல்லாம் தேடுதோம். அதிகாலையில் நம்ம தேடுவதில் அதுதானே. கண்ணை மூடிக்கிட்டே என் போர்வை எங்கே போச்சு, என் கம்பளி எங்கே போச்சு, அது ஸ்தோத்திரம் எங்கேயும் போகலை. இப்போ நீங்கள் போயிட்டீங்க. அதனால என்ன சின்ன ஸ்தோத்திரம், முதல்ல ஆண்டரை தேடுங்கள். அல்லேலூயா. உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆமே. பெருகுவாய், வளருவாய், பெரியவனாவாய், கீர்த்தி அடைவாய், அடுத்து பலன் அடைவாய், விருத்தி அடைவாய், குறைவு இருக்காது. எப்போ? அவர் நம்ம கூட இருக்கும் பொழுது. கண்ணமுடி எல்லாம் ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாம் கண்ணமுடி ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லோரும் கண்ணமுடி ஜோம் பண்ணுங்க. எல்லாரும் ஆண்டவரே என் கூட இருங்கப்பா. ஒரே வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், ஒரே வார்த்தை மட்டும் சொல்லுங்கள். ஆண்டவரே என் கூட இருங்க, என்னை விட்டு விலகிறாதீங்கப்பா. நாம் விட்டுறக்கூடாது ஆண்டவரே, உங்கள் விட்டுறக்கூடாது ஆண்டவர். என் கூட இருங்க ஆண்டவரே, என் கூட இருங்க ஆண்டவரே, என் கூட இருங்க ஆண்டவரே, என் கூட இருங்க, என் கூட இருங்க ஆண்டவரே. என்னை விட்டு விலகாதங்கப்பா, என்னை விட்டு விலகாதீங்கப்பா. நீங்கள் இல்லைன்னா எங்கள் வாழ்க்கை சூனியமாயிரும் ஆண்டவரே. நீங்கள் இல்லைன்னா எங்கள் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஆரம்பத்தில் கடந்து வந்ததெல்லாம் பார்க்குறப்பா. அன்னைக்கு நாங்கள் தனிமையில் இருந்தோம், என் குடும்பம் எங்கள் கூட இல்லை ஆண்டவரே. இந்த சமுதாயத்தில் உள்ள ஜனங்க எங்கள் கூட இல்லைப்பா, நண்பர்கள் எங்கள் கூட இல்லைப்பா. அன்னைக்கு நான் தனித்து வெறுமையாக இருந்த பொழுது எங்கள் கூட இருந்தவர் நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரே. அன்னைக்கு நீங்கள் தானப்பா சொன்னீங்க, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னீங்களப்பா. அன்னைக்கு கரம் பிடிச்சவர் ஆண்டவர் இதுவரை என்னை விட்டு விலகலப்பா. ஆனால் நான் எத்தனையோ தடவை உன்னை விட்டு விலகிட்டேனப்பா. உங்களை விட்டு விலகிட்டான் ஆண்டவரே, உம்மை விட்டு ஆண்டவரை விலகிட்டேன் ஆண்டவரே. ஆண்டவர் நான் ஒரு நாள் உம்மை விட்டு விலகக்கூடாது, உம்மை மறக்கக்கூடாது ஆண்டவரே. உம்மோடு கூட வாழ எனக்கு ஒரு பாக்கியத்தை தாங்கப்பா. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க, அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே.
மறுபடியும் நம்மை ஆண்டவர் கட்டி எழுப்புவாராக, பில்ட் பண்ணுவாராக. நம்மை ஆண்டவர் நம்மை மறுபடியும் அவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக தேவன் நம்மை கட்டி எழுப்புவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்க கூட இருங்க ஆண்டவரே. நாங்க செய்கிற வேலையில் எங்க கூட இருங்கப்பா, எங்க குடும்பத்தில் எங்க கூட இருங்கப்பா, படிப்பில் எங்க கூட இருங்கப்பா, எங்க தொழில் எங்க கூட இருங்கப்பா, எங்க ஊழியத்தில் எங்க கூட இருங்கப்பா. எங்க கூட இருந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே, எங்களை நடத்துங்க. உங்க இரக்கத்துக்கு ஒப்பு கொடுக்கிறப்பா. எங்களை விட்டு விலகாத கண்மலை நீங்க தான் ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாத கிருபை நீங்க தான் ஆண்டவரே. எங்களை ஒவ்வொரு நாள் நடத்தும். தீமைகள், பொல்லாப்பு, நாசமோசங்கள், கட்டுகள், கண்ணிகள், மரணங்கள், ஆபத்துகள், விபத்துகள், பொல்லாப்புகள் எல்லாவற்றுக்கும் எங்களை, எங்கள் குடும்ப விசுவாசனுடைய குடும்பத்தார் எல்லா விலைக்கு பாதுகாப்பீராக. செய்கிற வேலைகள், தொழில்கள் எல்லாம் ஆசீர்வதிங்க, நன்மையா நிரப்புங்க, ஆசீர்வாதமாய் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபத்தை நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தருடைய கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்த அந்நியக்கும் சமாதானம் ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் சுகமும் நம்ம அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாயிருப்பதாக. ஆமாம், எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த சகலவரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.